வணக்கம். தமிழ் மொழியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டெக் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். 24th மார்னிங் 7 AM ESTயில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரெக்கார்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மிஷின் லேர்னிங், டேட்டா இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மொபைல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட், அந்த கம்பெனிலேருந்து ஒருத்தங்க, அதுக்கப்புறம் நான் ஐடி ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 40 பீப்புள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்கஷனை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அண்ட் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை அதை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கண்டினியூஸாக இந்த நெக்ஸ்ட் இயர் 2023 அதை கனெக்ட் நிறைய வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்டு வாங்க இந்த பாட்காஸ்ட்டுக்கு கேட்கலாம். அந்த பாட்காஸ்ட்டு கடைசி வரை கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னையும் இன்ஸ்டாகிராம் டிஎம் மூலமாக ரீச் பண்ணலாம். இல்லை நம்ம கம்யூனிட்டியை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். நிறைய பேர் யூகேலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ட்ரைங் டு ஆர்கனைஸ் டெக் மீட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்ட்டு நான் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். தென் வி வில் ஸ்டார்ட் என்ன ப்ராக்ரஸ், என்ன அஜெண்டா அப்படின்றத நம்ம பேசலாம். ஸோ நான் பேசுகிறது எல்லாருக்கும் ஆடியோ கேட்குதா? தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் எவ்ரிவன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக் மீட் மெயினாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பூமியில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய இதெல்லாம் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி இது நாம் எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் வந்து என்னதான் தெரியுது. பட் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம், இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் பரிதி, அப்புறம் பாபு அண்ணா, அதுக்கப்புறம் கமலேஷ், உஸ்மான், அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ட்ரைங் டு பில்ட் அ கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே ஒரு டெக் மீட் மாதிரி ஒன்று வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினான மோட்டோ இதுக்கு. இது வந்து நம்ம டெக்னாலஜி பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வாலண்டியராக டீச் பண்ணுறாங்க, அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக லேர்னும் பண்ணுறாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸ், என்ன மாதிரி கிளியர் பண்ணலாம், என்ன இது போகலான்றது தான் நம்ம இந்த டெக் மீட் மெயினாக. ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு நான் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு என்ன நம்மளோட அஜெண்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன், பேசிக் தமிழ் பூமி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் வி வில் கோ வித் ஸ்பீக்கர்ஸ். ஒரு செட் ஆஃப் பீப்புள் நமக்கு வந்து ஸ்பீக்கராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தே வில் ஷேர் 2 to 5 minutes அவங்க எடுத்துகிட்டு அவங்க என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு இன் 2022, அதை பற்றி ஈச் வில் டாக் அபவுட் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் தென் வில் கோ ஃபார் அ டிஸ்கஷன். நமக்கு டவுட்ஸ் இருந்தால் வி கேன் ஆஸ்க் ஃபார் டவுட்ஸ், இல்லைன்னா நம்ம காமன் டாப்பிக்கில் வில் டிஸ்கஸ் அபவுட் எந்த டெக்னாலஜி எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி வில் டிஸ்கஸ். அதில் எல்லாருமே எவ்ரிபடி கேன் பார்ட்டிசிபேட். அதுக்கப்புறம் தென் வில் ஹாவ் அ Q&A. வேறு யாருக்கா நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு தென் அதோட நம்ம வில் கம்ப்ளீட் திஸ் டெக் மீட். ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா. அண்ட் வேறு யாருக்காவது இஃப் எனிபடி இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பீக், நீங்களும் ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட் அண்ட் தென் நீங்கள் பேசலாம். அண்ட் யூஸ்வலாக சொல்கிறது தான் ரூல்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் மியூட்டில் இருங்க. உங்களுக்கு எதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட். தென் ஒன்ஸ் அந்த கரண்ட் ஸ்பீக்கர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ பேசலாம். அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் அந்த சாட்டில் சாட்டில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இதில் கூட கேட்கலாம். இதுதான் நமக்கு இன்றைக்கி அஜெண்டா அண்ட் ரூல்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித், நான் வந்து கப்புள் ஆஃப் பீப்புள்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் பூமியில் இவங்கெல்லாம் பேக்ரவுண்டில் நிறைய இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒன் மேன் ஷோ கிடையாது. இவங்க எல்லாமே தே ஆர் ஆல் இன் த தமிழ் பூமிஸ் டீம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர், இந்த டெக் மீட்டிங் நடக்கிறதுக்கு ரீசனே சுந்தர் தான். அவரோட ஐடியா தான் இது. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டெக்னாலஜி இதில் பார்க்குற மைக்கு, நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறது, எந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பரிதி, அவர் தான் பேக்ரவுண்ட்லேருந்து இது எல்லாமே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் டு பரிதி. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயினர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, தமிழ் பூமி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பிக் டேட்டா எடுத்தேன். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களே இன்ட்ரெஸ்டடாக வந்து நானும் நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் இவங்க. ஸோ பிக் டேட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா உஸ்மான், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பைத்தான் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து கார்த்திக், அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. இஸ் எக்ஸ்ட்ராடினரி.
அண்ட் AWS DevOps. ஸோ சுதர்சன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம இதில் உள்ளவங்களுக்கு சுதர்சனை தெரியும். ஸோ அவர் DevOps AWS அந்த ரிலேட்டடாக ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அண்ட் அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதாக போயிட்டு இருக்குன்ட்டு கரண்ட்லியும் போயிட்டு இருக்கு. அண்ட் அஜூர் DevOps மைத்திலி அப்படின்ட்டு யூஎஸ்ல இருந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கு சுதர்சன் மைத்திலி ஜாயின் பண்ணல. கார்த்திக், ஐ திங்க் கார்த்திக் தினேஷ் கிருஷ்ணாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திக், யூ ஆர் தேர்? Yes, ma'am, I'm there. Hi Karthik, thanks for joining. Yeah, thank you. And machine learning, Dinesh Krishna, Dinesh Krishna நான் நேம் போட்டுருக்கேன். ஸோ ஹாய் தினேஷ், நீங்கள் இருக்கீங்களா? ஹாய் தினேஷ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சாரி, உங்கள் நேம் தினேஷ் கிருஷ்ணா கார்த்திக்னு போட்டேன். தினேஷ் கிருஷ்ணா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆக்சுவலி நான் 3 பேருக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்ஸ்பிரேஷன். பேசிக்கலி வந்து பாபு அண்ணா வந்து அவங்க தான் இனிஷியலி நம்ம தமிழ் பூமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஐடியில். பெருசாக எனக்கு ஐடியாலாம் இல்லை. அப்போவே வந்து அவங்க தான் ரீச் அவுட் பண்ணாங்க. நம்ம இதில் நம்மளோட நம்பர்லாம் போடும்போது தே ரீச் அவுட் டு மீ. அவங்க தான் வந்து தே ஆர் த ஒன் பில்டிங் த பாத், இப்படி தான் போகணும். ஏன்னா வி டோன்ட் ஹாவ் மச் ஐடியா, எந்த மாதிரி கொண்டு போகிறதுன்றது ஒரு ஐடியாலாம் இல்லை நமக்கு. ஸோ அது ஃபுல் கைடன்ஸும் பண்ணது அவங்க தான், பாபு அண்ணா தான். அவங்களோட கைடன்ஸில் தான் நம்ம தமிழ் பூமி நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வைக்கிறதுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இன்னும் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ஜாயின் பண்ண முடியல. நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. பட் தேங்க்ஸ் டு பாபு அண்ணா. அண்ட் அகைன் கௌதம், இப்போ கௌதம் ஐ திங்க் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் கௌதம் ஃபார் ஜாயினிங். ஸோ ஹீஸ் பீன் ரியலி வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆக்சுவலி. என்ன சொல்கிறது, 5 years முன்னாடியே வி மெட் கௌதம். அண்ட் கௌதமோட தாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரியலி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, நியூ வேல இருக்கும். எப்படி போகணுன்றதை யூ ஜஸ்ட் டாக் டு ஹிம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் டுடே கௌதம் இஸ் ஜாயின். ஹாய் கௌதம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் கமலேஷ், மை ப்ளஷர். ஸோ கௌதம் இஸ் தேர். அண்ட் போன வீக் நீங்கள் மஸ்ட் ஹவ் சீன் வீடியோ, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க லைக் டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் பற்றி. அண்ட் கமலேஷ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ கமலேஷும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியலாக இஸ் ஆல்சோ வித் அஸ் ஃபார் 5 years முன்னாடி நம்ம வி மெட் கமலேஷ். அண்ட் அவரும் வந்து ஹிஸ் வண்டர்ஃபுல் சப்போர்ட். அவரும் இவங்க இதெல்லாம் தான் தமிழ் பூமி வந்து என்ன சொல்கிறது மாறுறதுக்கு இவங்க தான். தே ஆர் த ஒன்ஸ் வித் ட்ராவலிங் வித் அஸ். அவங்க க்ரோ ஆகும்போது தமிழ் பூமிக்கும் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அவங்களோட தாட்ஸ் தான் வந்து தமிழ் பூமி ஷேப் பண்ணி கொண்டு வருது. ஸோ அதனால் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் த டீம். அண்ட் பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா we are trying to connect more people. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த தமிழ் பூமி பிளாட்ஃபார்ம் வழியா. இதுதான் நம்மளோட பேசிக்கான ஐடியா அண்ட் தாட். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இது வரைக்கும் தேங்க்ஸ் யாருக்குமே நான் சொன்னதில்லை. இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்க இண்டிவிஜுவலாக சொல்லியிருக்கேன், பட் தமிழ் பூமி பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் சொன்னதில்லை. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் தேங்கிங் தம், தே ஆர் த டீம்ஸ். அண்ட் யா, தட்ஸ் வெரி மச் இட். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, so we will just start with the introduction. So yeah, speakers introduction நம்ம start பண்ணலாம். So yeah, Gautam, why don't you go first? ஓகே, ஸோ என்ன மாதிரி, ஸோ என்ன கடந்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லவா? Yes, I'm not prepared, so okay. Yeah, nobody is prepared. It's all fluent தான். நம்ம பேசுறது தான் இது மெயினான மீட் கௌதம். ஜஸ்ட் ஒரு மீட் அப், நம்ம ஒரு மீட் அப் போனா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான். Nothing but sure. So hi, I'm Gautam. I work for a company called Tiger Analytics now. So ஒரு வருஷம் ஆச்சு நான் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணி டிசம்பரோட. ஸோ அதுக்கு முன்னாடி I was working for EXL, again overseeing couple of projects under data science in healthcare domain. So ஒன் ஆஃப் தி ஃபாண்டஸ்ட் மெமரிஸ் என்னோட ஐடி இண்டஸ்ட்ரியில்னா அது EXL தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரெமெண்டஸ் லேர்னிங் ஹெல்த் கேர்ல. யூஎஸ் ஹெல்த் கேர் இங்கேருந்து எப்படி டேட்டா வச்சு யூ கேன் ஆப்ரேட், அதுதான் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்ஸோ லேப்ஸ்ன்னு ஒரு ஸ்டார்ட் அப்ல வேலை செஞ்சேன் NLPல. அகெயின் அதுவும் ஹெல்த் கேரை சுற்றி தான், பட் நாட் கிளினிக்கல் ஹெல்த் கேர். ஸோ ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து இட் ஹேஸ் டு பார்ஸ் இன்கமிங் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் புல் இன்ஃபர்மேஷன் லைக் பேஷண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், டிசீஸ், DX கோட்ஸ், இந்த மாதிரி. ஸோ அதுதான் ஹோல் ப்ராஜெக்ட்.
அதுக்கு முன்னாடி சிமாண்டெக்ல டேட்டா அனலிஸ்டா இருந்தேன். சிமாண்டெக் இஸ் அ செக்யூரிட்டி கன்சர்ன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாட்டன் வந்து ஒரு அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அங்க வந்து டேட்டா அனலிஸ்டா ஆரம்பிச்சேன். ஸோ ட்ரெண்டை பத்தி உங்களுக்கு சொல்லணும், அட்லீஸ்ட் கடந்த 5 வருஷமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் ஜெனரலிஸ்ட் நான் வந்து, தட் இஸ் ஹவ் ஐ வுட் லைக் டு அனௌன்ஸ் மை செல்ஃப். அதாவது மெஷின் லேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. பட் எனக்கு வந்து ஐட் லைக் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் யூசிங் டேட்டா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் வெர்டிக்கல் இல்லாம எந்த இடத்துலையுமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கூட ஐவ் சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ், கிரிக்கெட்ல. ஓகேங்களா, யூசிங் டேட்டா. ஸோ லைக் ஐ செட், ஐம் அ டேட்டா சயின்ஸ் ஜெனரலிஸ்ட். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி டேட்டா வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்சைட் எடுத்து மாடல் பில்ட் பண்ற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் என்ஜினியர் மாதிரி அவங்க ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க, மாடல் பில்ட் பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ டிப்ளாய்மெண்ட் அவ்வளவா இருக்காது. பட் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் சில யூஐ கூட நீங்க பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். யூஐனா நாட் யூஐ ஹெவி, பட் டெஸ்டிங் பேசிக் யூஐ. அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் மாடல்ஸை யூ ஹாவ் டு மானிட்டர் தோஸ் மாடல்ஸ் ஃபார் இட்ஸ் ஹெல்த். அந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ மாடலோட ஹெல்த் நீங்க எப்படி மானிட்டர் பண்ணலாம்னா, இன்கமிங் டேட்டாவோட ட்ரிஃப்ட் எப்படி இருக்கு, அதாவது பழைய டேட்டாக்கும் இப்ப இருக்கிற டேட்டாக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்சஸ் எப்படி இருக்கு, மாடல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் இப்போ மாடல் யூஸ் பண்ணி அதை பிஸ்னஸ் டெசிஷனா எடுப்பாங்க, அந்த பிஸ்னஸ் டெசிஷன் எந்த அளவுக்கு ப்ராஸ்பரஸா இருக்கு, இதை வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் அளவுக்கு நீங்க மானிட்டர் பண்ணணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸிகியூஷனை மானிட்டர் பண்ணணும், கரெக்டா நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மாடல் ஹெல்த் மானிட்டரிங் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு மாடல் டெவலப்மெண்ட் மட்டும் இப்ப பத்தாது. மாடல் டெவலப்மெண்ட் ஃபுல் ப்ளோன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. மாடல் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் நான் சொல்றது தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு முன்னாடி நீங்க டேட்டா சயின்ஸ் ஆன் ப்ரெம்ல வேலை பார்த்தா போதும். பட் இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யூ ஷுட் ஆல்சோ பி குட் வித் எனி ஆஃப் தி கிளவுட். ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், அஜரா இருக்கலாம், இல்ல ஜிசிபியா இருக்கலாம். சம்டைம்ஸ் காம்பினேஷன்ஸும் கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் ஃபோக்ஸ் இருப்பாங்க. நீங்க பெரிய கம்பெனில போனீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் ஃபோக்ஸ் இருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த அளவுக்காவது உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் தெரியணும் ஓரளவுக்கு. ஸோ அதுவும் அவங்க கேட்குறாங்க. பட் முன்னாடி அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் டீம் தனியா இருக்கும், நீங்க தனியா இருப்பீங்க. ஸோ கோஆர்டினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இப்போ எஸ்பெஷலி இந்த லே ஆஃப் இருந்ததுனால, ஸோ அவங்க உங்களோட எப்படி நீங்க அடாப்ட் ஆறீங்கன்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நாட் ஜஸ்ட் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நீங்க எப்படி வந்து குவிக்கா ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்றீங்க அதுவும் அவங்க பாக்குறாங்க. ஃபைனலி ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ். ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ்னா என்னால அனலைஸ் பண்ண முடியும், இன்சைட் எடுத்துட்டு வர முடியும். பட் எல்லாருமே கேட்கிற எல்லாருமே வந்து டேட்டா சயின்டிஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வந்து லேமேனுக்கு அந்த கான்செப்டை கடத்துவீங்க. ஸோ அந்த ஸ்கில்லும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் சொல்றது வந்து இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஸ்பெசிபிக் கிடையாது. இதெல்லாம் வந்து டெக்னிக். இதை சுத்தி தான் டெக்னாலஜி இருக்கு. பைத்தான், ஆர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அஜார். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நாளைக்கு மாறலாம், கிளைண்ட் மாறலாம். பட் இந்த டெக்னிக் இருக்குல்ல, நான் சொல்ற டெக்னிக் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டண்டா போயிட்டு இருக்கு கடந்த 5 வருஷமா. அட்லீஸ்ட் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ், ரைட்? யூஎஸ் கொஞ்சம், யூகே கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு. பட் மிடில் ஈஸ்ட்ல எனக்கு சுத்தமா எக்ஸ்போஷர் கிடையாது, டு பி ஆனஸ்ட். பட் இங்க இருக்க வேலை பார்த்த கிளைண்ட்ஸ் வந்து இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே ஓகே கௌதம், சூப்பர். தேங்க்ஸ் கௌதம். ஸோ நெக்ஸ்ட் we have Paridhi. So Paridhi, why don't you go? Yeah. Short introduction. We'll just go with introduction 2 to 3 minutes. அதுக்கப்புறம் we'll move into next one. Like எந்த டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணீங்க,
What is the impact on that? Yeah. So hi guys. Hello everybody. Good evening and good morning. என்னோட பேர் வந்து பாரதி. ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் 2022ல வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் iOS அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரூபி டெவலப்மெண்ட் ஃபார் பேக் அண்ட் APIs. பட் மோஸ்ட்லி நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் மோஸ்ட்லி மொபைலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AR, VR அண்ட் சேம் மொபைல் டெவலப்மெண்ட் அந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். Okay, super. Thanks, Paradeep, for the quick introduction. And yeah, Dinesh Krishna, next you can go ahead. Yeah, actually with Python with the learning இல்ல உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? எஸ் இப்போ தெளிவா கேக்குது. ஸோ நான் தினேஷ், லைக் ஐம் பைத்தான் வித் ML டெவலப்பர். ஸோ கௌதம் சொன்ன மாதிரியே தான். ஸோ பேசிக்கலி பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் டேட்டா சயின்ஸில் போனோம், அப்புறம் ML கொஞ்சம் போனோம், இப்போ கிளவுடுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஜேர்னி அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ நோ ஐம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் AWS வித் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண நெக்ஸ்ட் இயர் டார்கெட். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க பைத்தான்ல இருந்து யூ பிகம் a machine learning developer, right, Dinesh? இது ஸ்டோரிஸ் டைம் தான் சொல்கிறேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மை கெரியர் எஸ் அ மெயின் ஃப்ரேம் டெவலப்பர். ஃபர்ஸ்ட் 3 years மெயின் ஃப்ரேம் அண்ட் யூனிக்ஸ் ஸ்கிரிப்டிங் இருந்தேன். அப்புறமா ஐ மூவ் டு பைத்தான் வித் டேட்டா அனலிஸ்ட் கைண்ட் ஆஃப் பைத்தான் SQL டேட்டா அனலிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா பிக் டேட்டா ரெக்யர்மெண்ட் வந்துச்சு. ஐம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் பூமி 2020 பேட்ச். உஸ்மான் தான் என்னோட டீச்சர், உஸ்மான் அண்ட் தினேஷ். ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் பிக் டேட்டா. அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே ஸோ ஐ தாட் லைக் ஐம் நாட் குட் எனஃப் இன் த மேக்ஸ் கோடிங். We can copy paste stack overflow and போட்டு எடுத்துலாம். பட் கண்டென்ட் புரியாதனால ஐ டிட் மை PG டிப்ளமோ பண்ணி அப்புறமா ஃபுல் ஃப்ளெட்ஜ் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் லாஸ்ட் 3 years வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஆன் ப்ரெம்ல அந்த அளவுக்கு சர்வர் சப்போர்ட் இல்லாதனால எல்லாமே AWS GCP cloud. ஸோ ஐம் ஆல்சோ டுவர்ட்ஸ் த ரேஸ். ஓகே, சூப்பர் தினேஷ். உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நான் இருந்து அந்த இது தெரிஞ்சதுனால இட்ஸ் வெரி குட். தேங்க்ஸ் தினேஷ், தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் வி ஹவ் ஜாயின் செந்தில்குமார். ஹாய் ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மியூட்ல இருக்கீங்க ஜி, ஐ திங்க் யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக் ஜி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க. No problem. Thank you, Aru, and thank you for the whole team. So appreciate it. Actually, my name is Senthil Kumar, and I'm owning an IT staffing and consulting company in US. I've been running it for last 20 years, and the company that I'm running. So day to day, we have it. நிறைய client நம்ம மீட் பண்ணுவோம். நாங்க நிறைய client மீட் பண்றப்ப நிறைய requirements வரும். So especially like last 2 years, even though the COVID and the protocol இருந்தாலும் கூட there are technology stuff is still going on, and இன்னும் சொல்ல போனா டெக்னாலஜி ஸ்டாஃப் வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். லைக் டெக்னாலஜி நீட்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் என்னோட கேரியரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் ஐடிலேருந்து தான் வந்தேன். லைக் லாஸ்ட் 20 years நானும் ஈவன் தோ ஐ ஓன் திஸ் கம்பெனி அண்ட் running this company as consulting, still I touch base with the technology stacks illama vandu we are not able to move forward everywhere anywhere, right? So ipo ella vishayathilum nama technologyங்கிறது வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து டேட்டா எவ்ரிவேர். நாங்க எந்த கிளைண்ட் போனாலும் சரி, எந்த மீட்டிங்ஸ் போனாலும் சரி, they talk about the thing is data. So 2020ல பார்த்தீங்கன்னா டேட்டாவோட வால்யூம் ஜஸ்ட் இட் வாஸ் லைக் 64 டெராபைட்ஸாக இருந்தது. இப்போ வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் 2025ல இட்ஸ் அப் டு 180 டெராபைட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னா. ஏன்னா நம்ம நிறைய இருக்கு, ரைட்? யூடியூப் இருக்குது, டிக்டாக் இருக்கு, அதுலேருந்து அந்த டேட்டா வருது, இந்த டேட்டா வருது, ஃபீட்பேக் எல்லா இடத்துலையும் வருது. get all the data and we have to process it. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றப்ப டேட்டா வந்து முன்னாடி மாதிரி நம்ம வந்து சும்மா டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுனா டேட்டா இன்டெலிஜென்ட்டா ப்ராசஸ் பண்றது தான் மெயின் கான்செப்டா ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ முன்னாடி வந்து கிளைண்ட் ஓகே நம்ம டேட்டா இருக்குது, அதை ரிப்போர்ட் விசுவலைஸ் டூல் வச்சு லைக் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட கான்செப்ட்லாம் முடிஞ்சு போச்சு.
அதை விட்டு இப்போ இந்த டேட்டாவை எப்படி வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்செப்ட் தான் தி எல்லா கிளைண்ட்டும் ட்ரை டு யூஸ் இட். கூகுளா இருக்கட்டும், ஈவன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அதர் கம்பெனிஸ் trying to invest as much as possible for the research in the AI, artificial intelligence side. And what are the things we can bring it in healthcare industry இருக்கட்டும், இல்லை other industries இருக்கட்டும், எப்படி இந்த artificial intelligence இன்ஃபியூஸ் பண்ணி we can get the outcome அப்படிங்கிறது தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட டேட்டா வேர்ல்ட்ல இருக்கிறப்ப நம்ம வந்து அதுக்குரிய டேட்டா ரிலேட்டட் ஏரியாஸ்ல டெஃபினட்டா we should sign up on that, like big data. இப்போ ஆல்ரெடி கௌதம் இளம்பருதி அண்ட் தினேஷ் எல்லாம் பேசினாங்க. ஸோ அவங்களாம் டெக்னாலஜி இருக்கனால அவங்க they can talk more about it. பட் அந்த இது வந்து இன்வால்மெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வந்துகிட்டே இருக்குது. ஸோ we have to keep up with our technology, especially in the data side, cloud side. கௌதம் சொன்ன மாதிரி cloud is very important. cloud எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, cloud எனி cloud. கௌதம் சொன்ன மாதிரி எந்த GCP தான் போகணும், இல்லை Azure யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே, ஐ யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன் தி வெல்ஸ் ஃபார்கோல IBM கிளவுட் யூஸ் பண்ணாங்க. அவங்களே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல IBM கிளவுட் யூஸ் பண்ணாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல Azure யூஸ் பண்ணாங்க. ஸோ தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ளிமெண்ட் டிஃப்ரெண்ட் the research ஓடிட்டு இருக்கோம். So about my personal things, business wise, we bring people from India. We do the sponsorship on the H1B and other green card processing, and then implement it and go from there. This is my short. Sure. Thanks, Senthil. I think இன்னைக்கு உங்க வாலிபால் விட்டுட்டு you are joining this இதை ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இங்க எனக்கு தெரியும், ஆக்சுவலி இங்க நம்ம ஒரு வெளியில போய் விளையாடுறதுல யூஎஸ்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆக்சுவலி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலி இங்க என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் போயிட்டு இருக்கு. நாங்க வந்துட்டு ஒரு விதமா பார்ப்போம், பட் உங்களுக்கு தான் இண்டஸ்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகுது, என்ன ரிக்குவயர்மெண்ட் போகுதுன்றது இமீடியட்டா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் இன்னைக்கு ரியலி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். we will talk more about that. அந்த டிஸ்கஷன் பார்ட்ல கண்டிப்பா நிறைய பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Thank you. Yeah. So next speaker we have Dhanush. இருக்கீங்களா ஜி? இருக்கேன் ஜி. ஹாய் தனுஷ். ஹாய் சரி இருக்கு. ஹாய் ஐ ஹோப் எவ்ரிவன் ஆர் வெல். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா வந்து நான் வந்து ஒரு நான் ஐடி பர்சன். ஸோ நான் வந்து இனிஷியலி நான் ஐடியில் இருந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பிபிஓவில் தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி அங்கே வந்து எனக்கு இன்னும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. அதில் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் கம்ப்யூட்டர்ஸ், ப்ரோக்ராமிங், டேட்டா அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அதற்காக நான் வந்து கோர்ஸ் பண்ணி இப்போ நான் ஒரு ஃபுல் டைம் டேட்டா சயின்டிஸ்டாகவே மாறிட்டேன். ஸோ ஒரு கோர்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸில் வந்து கோர்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் இன்டர்னாக போனேன். இன்டர்னாக போயிட்டு அங்கே வந்து ரொம்ப சில்லியான வேலைங்கள்லாம் கொடுத்தாங்க, அனோட்டேஷன் எல்லாம். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஜாபே இந்த வந்து கம்ப்யூட்டர் விஷன் பண்ணுறது, டீப் லேர்னிங் கம்ப்யூட்டர் விஷன் தான் ஜாபே. ஸோ டீப் லேர்னிங் கம்ப்யூட்டர் விஷன் கற்றுக்கினேன். ஆக்சுவலி என் கோர்ஸில் அது இருந்தில்ல, அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போனேன். அங்கே வந்து மிஷின் லேர்னிங் கற்றுக்கிட்டேன். மிஷின் லேர்னிங் தெரியும், டீப் லேர்னிங் தெரியும், NLP பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து ML ஆப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் லாங் ஸ்டோரி. ஷார்ட்டா சொல்லணும்னா இப்படிதான். இல்ல உங்களோட ரியலி இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா நான் ஐடில இருந்து நான் டேட்டா இன்ஜினியரிங் போறவங்க பார்த்திருக்கேன், டெஸ்டிங் போறவங்க பார்த்திருக்கேன். ஆனா டேட்டா சயின்ஸ் டைரக்டா ஸ்ட்ரைட்டா ஹீரோதான்ற மாதிரி போன தடவை கூட நான் கௌதம் கூட பேசும்போது சொல்லிட்டேன். ஸோ எவ்வளவு நாள் எடுத்துச்சு உங்களுக்கு இந்த ஜேர்னி? ஜஸ்ட் ஐ எம் சர்ப்ரைஸ் டு ஆஸ்க் தி क्वेश्चन. லைக் எவ்வளவு நாள் எடுத்துச்சு உங்களுக்கு இந்த ஜேர்னி? நான் ஐடில இருந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? ஜஸ்ட் டு கிவ் ஐடியா. ஒரு 1.5 year எடுத்துச்சு எனக்கு. ஓகே. அந்த கோர்ஸ் முடிஞ்சிட்டு நான் வந்து தனியா செல்ஃப் லேர்னிங் தான் நிறைய பண்ணேன். கோர்ஸ்ல கத்துக்கிட்டதை விட நம்ம செல்ஃப் லேர்னிங் தான் நிறைய கத்துக்க முடியும். இப்போ பிளாக்ஸ் படிக்கலாம், மீடியம் பிளாக்ஸ் படிக்கலாம். அப்புறம் இந்த கேஜி நட்ஜெட்ஸ் இருக்கு. அப்புறம் இது கௌதம் சார் சொன்ன மாதிரி இது இவங்க கான் அகாடமி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய இதுதான் அவங்க மூலியமா செல்ஃப் லேர்னிங் பண்ணி தான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கோம் நம்ம.
சூப்பர் சூப்பர் தனுஷ். இப்போ வந்து தேங்க் இப்போ ம் ஆமா ஆமா இப்போ வந்து சொல்லுங்க. ரீசெண்டா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ என்ன மாதிரி எல்லாருக்கும் நாலேஜ் போய் சேரணுன்றதுக்காக. கண்டிப்பா. ஸோ இதுதான் என்னுடைய சூப்பர் தனுஷ். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. யா ஓகே. அண்ட் வி ஹேவ் காளிராஜ் இருக்கீங்களா? காளிராஜ். சாரி டு இன்டரப்ட் ஜி. தனுஷ் சொல்லுங்க. ஜி, உங்களுடைய யூடியூப் கம்யூனிட்டி வேணா ஷேர் பண்ணுங்க குரூப்ல. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பா கேன் ரெஃபர். கண்டிப்பா ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஷூர் Thank you. யா நெக்ஸ்ட் வி ஹேவ் ஜெகதீஷ். யா ஐ திங்க் நீங்க தான் பேசுறீங்க. ஹாய். Okay. ஹாய் ஜெகதீஷ். Everyone. ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா லைக் நான் வந்து 2010 என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்ச உடனே ஒரு ஜாப் வாங்கணும்னு சொல்லிட்டு இனிஷியலா வந்து இன்ஃபோசிஸ் பிபிஓ பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் ஒரு டவுன் த லைன் ஆனால் அங்கேயே வந்து எனக்கு வந்து ஐடியில மூவ் பண்ணணும் அப்படின்ற இது இருந்துச்சு. பட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஐடி எப்படி அப்போ எனக்கு எந்த அளவு எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ யூடியூப்லேயும் அந்தளவு கண்டென்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு அந்தளவு வந்து யாரும் இல்லாததுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். பட் ஆனால் என் மைண்டில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கே இன்ஃபோசிஸ் போனோன்னே என்னை மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சு ஓகே இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேன். லைக் இடிஎல் டூல் ஒரு கோர்ஸ் பண்ணலாம், இன்ஃபர்மேட்டிக்கா ஃபர்ஸ்ட் படிக்கலான்னு போனேன். ஆக்சுவலாக தான் ஜாயின் பண்ணலான்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் போனேன். பட் ஆனால் அங்கே இருந்த டியூட்டர் வந்து ஓகே யூ கேன் டேக் இட், டேலண்ட்னு ஒரு டூல் இருக்கு, ஸோ அதில் ஒர்க் பண்ணுங்க, அதில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அது நல்லா பூம் ஆகிட்டு இருக்குன்னாங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்ச நாள் இன்ஃபர்மேட்டிக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேலண்ட் இடிஎல் டூல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது படிக்கிறதுனால கூடவே நம்ம எஸ்கியூலும் படிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்கியூலும் டேலண்ட்டும் இனிஷியலாக ஒரு 2013-14 அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருந்தது. அதுக்கு அப்படியே அது அங்கேருந்து என்னுடைய கிராஃப் வந்து நல்லா மேலே போச்சு, லேர்னிங்லையும் சரி கரியர் ப்ரோக்ரஷன்லையும் சரி. ஸோ அது கூட வந்து பேசிக்காக இடிஎல் டெவலப்பராக இருந்துட்டு அது கூட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் க்ளவுடில் வந்து ஒர்க் பண்ணேன். அப்புறம் சிஆர்எம் டூல் வந்து டேட்டா எடுக்கிறது, அது கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது இடிஎல் மூலிமா, லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி அது கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். டவுன் த லைன் வந்து ஏடபிள்யூஎஸ்ல கொஞ்சம் டீப்பர் நான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதில் வந்து சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணேன். லைக் இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லீட் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் பிக் டேட்டா இடிஎல் டூல் வச்சுட்டு அதுதான் மெயின் இடிஎல் டூல். ஸோ அதை சுற்றி பைத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அல்டிமேட் வி ஹாவ் டு மேக் த டேட்டா வேர் ஹவுஸ் டு த என்டர்பிரைஸ். ஸோ அதான் இந்த ரோல். ஸோ அடுத்த வருஷங்கள் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்சிவா படிக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ தமிழ் பூமி நிறைய ஆக்சுவலாக நான் வந்து 2014 வந்து ஜியோடைய பிக் டேட்டாலாம் அந்த கான்செப்ட்லாம் அவர் சொல்ல சில டைம்ல ரொம்ப பெரிய வீடியோலாம் போடுவார். ஸோ உட்காந்து பொறுமையாக இப்போ முதல்ல இனிஷியல் டைம்ல புரியாது, பட் அப்படியே போகாது. அது கூட நம்ம ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜியோடைய நிறைய ரெஃபரன்ஸால தான் எனக்கும் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சி. ஸோ அதுக்கு ஐ தேங்க் ஆர்ஜி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூனிக் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் லைக் மீ. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஜெகதீஷ். கண்டிப்பா உங்களோட ப்ரெசன்ஸும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டேலண்ட் இடிஎல் டேட்டா இன்ஜினியரிங் நிறைய பேர் அதை வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. We will again discuss about that going forward. Thank you. Thanks for joining, Ji. And we have Edwin. Next speaker, Edwin. Yeah. First, இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல நான் என்னுடைய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா சப்போர்ட் இன்ஜினியர் தான். சரிங்களா, என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மெக்கானிக்கல். ஆனா ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல்டு வந்து சப்போர்ட். ஸோ நான் சப்போர்ட் கிடைச்சதையுமே வந்து நான் ஐடியில ஓகே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஸோ கொஞ்சமா வந்து நான் என்ன பண்ணா கொஞ்சம் சைட் பை சைடா ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பிச்சேன்.
ஸோ அதனால என்னன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் .NET டெவலப்பர், அது வெறும் .NET மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன டீம் அப்படிங்கிறதுனால வந்து என்னன்னா நம்ம என்டையர் வெப்சைட் எல்லாத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்றோம் டேட்டாபேஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல லேர்னிங்கா இருந்துச்சு. ஸோ அது வந்து கரெக்டா எதுல வந்து அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அப்புறம் என்னன்னா இந்த கிளவுட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ கிளவுட்னா அதே மாதிரி டீம்ல இன்னொரு ரெக்யர்மெண்ட் வந்து ஸோ எல்லா ஆன் ப்ரிமிசஸ் அப்ளிகேஷனும் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ அதுல வந்து AWS கற்றுக்க ஆரம்பிச்சேன். ப்ளஸ் வந்து இப்போ என்னன்னா டெவாப்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம வந்து நான் இதுல தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்னா எந்த ஒரு புது டூலா இருந்தாலுமே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருந்துக்க கூடாது. சரிங்களா? ஸோ அதனால நான் இப்போ சைட் பை சைடா பண்றது எனக்கு என்னுடைய இது பேக்ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சதுனால யாரெல்லாம் எனக்கு டீச்சிங் பண்ண கேட்கறாங்களோ ஸோ நான் டைம் கிடைக்கும்போது இப்போ டீச்சிங். ஸோ இதுதான் என்னுடைய ஜர்னி. ஓகே, சூப்பர் ஜி. ஸோ கரண்ட்லி நீங்கள் DevOps சப்போர்ட் இன்ஜினியர் இருக்கீங்க, கரெக்டா ஜி? Yeah, DevOps engineer. Okay, super. Thanks Edwin. Thanks for joining. Okay. And yeah, I think we have Vimal, next speaker. Vimal. Okay, I think he's there. And okay, let's move into Farid. Farid, you're there? Yeah, hi Farid. Hi bro. Yeah, hi. Yeah, I'm Mohammed Farid and now a final year graduate. And பெருசாக நீங்கள் ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐம் ஸ்டூடெண்ட் ரைட். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ நான் கரண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். பட் தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா. ஸோ இல்லை, ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணுறது ஒரு, ஏன்னா எல்லா ஏரியாவிலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வர்றதுன்றது இட்ஸ் வெரி மேண்டேட்ரி. ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணதுக்கே என்ன சொல்றது, வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் இட். ஏன்னா இந்த மாதிரி இதில் போய் ஜாயின் பண்ணி நமக்கு அதில் நம்ம அதுவும் நீங்கள் பேசணும்னு ஸ்பீக்கராக ரெஜிஸ்டர் பண்ணது ரியலி ஐ அப்ரிஷியேட் இட். கண்டிப்பா, அப்சல்யூட்லி. வில் ஜஸ்ட் டிஸ்கஸ். ஏன்னா பர்சனலி நான்லாம் வந்து எனக்குலாம் வயசாயிருச்சு, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் என்ன நடக்குன்னே தெரியல. ஸோ வி ஹாவ் டு நோ, அதுக்காக யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும்ல. ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நடக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா தேங்க்ஸ் வெரி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். And yeah, நீங்க தமிழ் மூவி கமிட்டில ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ஃபரீத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அவரும் திருச்சி தான். நான் வந்து தமிழ் பூமியும் எல்லாமே அந்த மீட்டிங்ல வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு வந்து வாலண்டரிலி கம் அவுட் அண்ட் யூனோ அவரோட ஈவன் த ஸ்டூடெண்ட் இருந்தா கூட ஹெல்ப் பண்றதுக்கு வில்லிங்லி எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து ஏதாவது பண்ணி கொடுப்பாரு. ஸோ ரியலி ஐ வாண்ட் டு appreciate his effort here. And நான் போயிருந்தப்ப பார்க்க முடியல, but it's very good for it. So continue with your efforts. Definitely. Thank you. Sure. And we have Kaliraj or Yasundran, Aravind Rajan. இதுல யாராவது இருக்கீங்களா? They are the next speakers. Kaliraj, I think Kaliraj join பண்ணலாம்னு நினைக்கிறேன். So Aravindan. Okay, I think we have எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எனிபடி எல்ஸ் இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க, எனிபடி எல்ஸ் வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் ஸ்பீக் டு த கம்யூனிட்டி, யூ கேன் ஸ்பீக். ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்பீக். எனிபடி வாண்ட் ஸ்டார்ட் அப்? ஆனா இப்போ 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லி ஒரு ரோல் இருந்துச்சு இல்லையா? பட் இப்போ வந்து அதெல்லாமே ஆட்டோமேஷன் ஆகி இப்போ அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ரோல்லேயே அதெல்லாம் இதாகிடுது. இப்போ வந்து அந்த மாதிரி சாட் ஜிபிடின்னு சொல்லி இப்போ ஒரு புதுசாக ஒரு திங் வந்திருக்கு இல்லையா ஏஐல. ஸோ இது இன்னும் ஒரு 20 இயர்ஸ்ல வந்து இப்போ நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ஸ் ஓவர்டேக் பண்ணிடாதா? சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ஸ் ஓப்பன் பண்ணிடாதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஐ வுட் ஆஸ்க் கௌதம் ஆர் தினேஷ் கிருஷ்ணா, சாட் ஜிபிடி எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஸோ 20 ஓகே நான் ஆரம்பிக்கட்டா? Sure, definitely. Sure. So 20 இயர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக். ஓகேங்களா? 20 இயர்ஸ்ல என்ன நடக்கும்னு இப்போ நம்ம சொல்றது வந்து that will not be ideal. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 20 இல்லனாலும் ஒரு 10 இயர்ஸ்னா ஷூர் சொல்றேன் நான். ஏன்னா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா.
கொரோனா வரத்துக்கு 2 வாரத்துக்கு வர முன்னாடி வரைக்கும் நான் நம்பல இந்த மாதிரி லாக்டவுன்லாம் நம்ம போவோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 2 வாரத்துல வந்து உலகத்தையே மூடிட்டாங்க. ஸோ அது மாதிரிதான். ஓகே, நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு புரியுது. என்னன்னா, நான் சாட் ஜிபிடி எக்ஸ்டென்சிவா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு இன்னைக்கு வந்து என்னால என்ன பார்க்க முடியுது அதுல அப்படின்னா, நிறைய விஷயம் எனக்குன்னு சில யூஸ் கேசஸ் இருக்கு சாட் ஜிபிடில. ஒண்ணு வந்து நான் இந்த கோடிங் சேலஞ்சஸ் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன், ஸ்பெஷலி அரௌண்ட் சீக்வல். ஓகேங்களா? சீக்வல் ப்ராபபிலிஸ்டிக் கொஸ்டின்ஸ் கூட சால்வ் பண்ணிட்டேன். டேட்டா லெமோர்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு நோ. ஓகேங்களா? அங்க போயிட்டு நீங்க சால்வ் பண்ணலாம், காம்படிட்டிவா இருக்கலாம் நீங்க. ஓகேங்களா? எப்படி கேட்கறாங்க கொஸ்டின்ஸ், ஸ்டாட்ஸ்ல எப்படி கேட்கறாங்க, ப்ராபபிலிட்டியில எப்படி கேட்கறாங்க, சீக்வல் எப்படி கேட்கறாங்கலாம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு சீக்வல் கோடு இருக்கு, நீங்க சால்வே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம். பட் சால்வ் பண்ணிட்டீங்கன்றதுனால அது வந்து ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கோடை எடுத்து போட்டு கொஸ்டின் எடுத்து போட்டு கேன் யூ ஆப்டிமைஸ் திஸ் கோடுனா அது ஆப்டிமைஸ் பண்றதுக்கு அட்வைஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எங்க பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுங்க, எங்க நீங்க ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு நீட்டா அது சொல்லிடுது. இது ஒரு யூஸ் கேஸ் நான் பார்த்தது. ஓகேங்களா? இன்னைக்கு டெவலப்பரை அசஸ் பண்ற அளவுக்கு ஒரு யூஸ் கேஸ் சாட் ஜிபிடிக்கு இருக்குன்னா இது ஒரு யூஸ் கேஸ். இன்னொரு யூஸ் கேஸ் வந்து டெவலப்பர் இல்லாம நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இது என்னோட யூஸ் கேஸ் கிடையாது, நான் லிங்க்டின்ல தான் படிச்சேன். ஸோ நீங்க ஒரு நாவலோ ஒரு ஸ்கிரிப்டோ எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க நான் ஸ்கிரிப்ட்னு சொல்றது வந்து கோடு கிடையாது. ஓகேங்களா? படத்துக்கான ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க எழுதிட்டு இதை வந்து எனக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா அது இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதை படிக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க பண்ணாதா இல்ல சாட் ஜிபிடி பண்ணாதா. ஸோ பிளாகரிசம்லயே நீங்க மாட்ட மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு சாட் ஜிபிடி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கான கேப்பபிலிட்டி சாட் ஜிபிடிக்கு இது. அது மட்டும் இல்லாம எக்ஸலண்ட் யூஸ் கேஸ் ஒன்று நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்காரு. ஓகேங்களா? நான் ஹெல்த் கேர்ல இருந்ததுனால எனக்கு தெரியும். ஸோ அந்த டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இன்சூரரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷனுக்கு இவ்வளவு காஸ்ட் இன்கர் ஆகும், ரெஃபரன்ஸ் இது அப்படின்னா இவர் உட்காந்து எல்லாத்தையும் அடிச்சு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, ஜென்ரேட் அ லெட்டர் ஃபார் திஸ் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ ஆட் திஸ் காஸ்டிங் அலாங் வித் ரெஃபரன்ஸ் ஃபார் திஸ் கண்டிஷன் கொடுத்துடுறாரு. சாட் ஜிபிடி அழகா லெட்டர் அடிச்சு கொடுத்துருது. அதுவும் வித்தின் பிராக்கெட்ஸ்ல நீங்க இங்க ஃப்ரம் டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருது. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸோட எனக்கு லெட்டர் எடுத்து கொடு, இன்சூரன்ஸ் ஆள் கிட்ட நான் காட்டணும் அப்படின்னா லெட்டர் அடிச்சு கொடுத்துருது. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு இன்டர்நெட்ல இருந்து இந்த லிங்கை நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து உங்களுக்கு லெட்டரை நீட்டா அடிச்சு கொடுத்துருது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரம் டு மாத்திரம் முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க இதை வந்து ஒரு ஏபிஐயா யூஸ் பண்ணலாம். ஏபிஐயா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எல்லாத்துக்கும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க உங்க கோடை போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் எரர் அடிக்குது, எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அது எரர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அது வந்து எரர் ஸ்பாட் மட்டும் பண்ணல, பட் எரருமே கரெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது இன்னைக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நான் சொல்றேன், நாளைக்கு எப்படி மாறும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அட்லீஸ்ட் இது அசிஸ்ட் பண்ற அளவுக்குள்ள இருக்கு, ரீப்ளேஸ் பண்ணாது கண்டிப்பா. ஆனா கோடருக்கு பயங்கரமா அசிஸ்ட் பண்ணுது, உங்க கோடை பயங்கரமா ஆர்குமெண்ட்டும் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, நான் இன்னைக்கு எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணலாம். வெதர் ஆர் நாட் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டா சயின்ஸ், நீங்க போயிட்டு சாட் ஜிபிடில போயிட்டு ஐ வாண்ட் டு ரைட் அ கிளாசிஃபையர் டு கிளாசிஃபை ஐரிஸ்ன்னு போடுங்க, முடிஞ்சு போச்சு. கோடு, டேட்டா செட், ரெஃபரன்ஸ் எல்லாம் அதுவே எடுத்து கொடுத்துருது உங்களுக்கு. நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. சோ அந்த அளவுக்கு சாட் ஜிபிடி இன்னைக்கு இருக்கு. நான் என்னெல்லாம் யோசிச்சேன், மிச்சவங்க எல்லாம் என்னெல்லாம் இதனோட யூஸ் கேஸ் பார்த்தாங்க சாட் ஜிபிடின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் அதனோட லிமிட் வந்து உங்களோட இமேஜினேஷன் தான் அதோட லிமிட். புரியுதுங்களா? ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. Thank you. ஸோ இதுல நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் ஜி, ஐ ஹவ் சம்திங் ஃபார் செந்தில் குமார். ஸோ செந்தில் ஜி, வாட் இஸ் த ஜாப் ட்ரெண்ட் இன் யூஎஸ்? லைக் 2023ல வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு க்ரோ? விச் செக்டர் நிறைய உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் வருது ஆன் கிரவுண்ட்ல? ரெண்டு விஷயம் பிரிக்கலாம். ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2023ல எல்லாரும் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே பணம் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா
the corporate companies, but they are a little bit lagging on investing. Last 2 years வந்து கொஞ்சம் வந்து even though ஐடில வந்து ரிசர்ச் போயிட்டு இருந்தா கூட தி ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி பாக்குறப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் லைக் ஹெல்த் கேரா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து ஃபண்டிங் வில் பி ஓப்பன் அப். தட் பீங் செட், the technology again it will open up. Technology பொறுத்த வரைக்கும் வந்து as all of you know வந்து it's revolving. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலுமே ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்க்குற பிக் டேட்டா, the artificial intelligence, everyone talking about data scientists, right? Data science, yeah. So the main reason again I was talking about data intelligence. நான் யார்கிட்ட பேசினாலும் வந்து எப்படி டேட்டா எங்கள்கிட்ட நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், டேட்டா ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் த பிக் கம்பெனிஸ் எல்லாம் போனப்ப கூட we are using the BI tools, we are using the Tableau அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட அவங்க வந்து அதே கத்தலைங்கிற மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி இன்டெலிஜென்ட் டேட்டா எனக்கு கொண்டு வரணும், அந்த அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கொண்டு போக முடியும், அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுல தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அது ஒன்று டேட்டா. Again, the cloud is going to be tripled like next year. Again, AWS, Azure, GCP. So இது எல்லாமே it is going to be very hard technologies, very, it could be a admin side or it could be the development side, both is going to be important things for it. And technology மட்டும் இல்ல, the project management side is going to be வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் அது சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் இல்லாம இருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடும், டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடும் இட் இஸ் கோயிங் டு பி பிக் இம்பாக்ட் ஆன் தட். ஸோ பைத்தான் ஆஸ் யூஸ்வல் இஸ் கோயிங் டு பி ஹாட். ஜாவா இன்னைக்கும் வந்து ஜாவா தான். லைக் we talk about ஜாவா, பைத்தான் வந்துருச்சு, பைத்தான் வந்து ஜாவா ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், so lots of companies still for this stability, security and all this reasons, so still they use the Java, Spring Boot and other technologies are got on, so they are still using it. And front end, a lot of companies using the React and Angular. So that is one of the top requirement, where they even today finding the right resource for the UI developers is very tough. Python is tough. That's understandable because very less people are there out in the market. So right resource Python கிடைக்கிற நாங்களே வந்து நிறைய Python resource தேடுவோம். It's very difficult to find a experienced candidate on the Pythonல கூட அந்த especially ஒன்னு Pythonல how you establish the data அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அது இல்லாம இன்னொன்னு வந்து how you use the other APIs like NumPy and artificial related data. So அது ரெண்டுமே வாண்டட் நல்லாவே இருக்கு. So these are the areas I see more. ஓகே, சூப்பர். ஸோ ஆக்சுவலி இதில் என்னோட டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டேட்டா சயின்ஸ் 2023 டேட்டா சயின்ஸ் பெருசாக போதா, டேட்டா இன்ஜினியரிங்னா வாட் ஐ பர்சனலி பிலீவ், டேட்டா சயின்ஸை விட டேட்டா இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி மோர் in the requirement perspective. Data engineering is still there are more people required. That's what I feel. So like வேற யாருக்காவது anything else in that area இருந்தாலும் you can feel free to take உங்களோட டேக் கூட நீங்க சொல்லலாம். இதுல just a common எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பேசுறது தான். எட்வர்ட் ப்ளீஸ் கோ ஹெட். ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இன்ட்ரடக்ஷன் இருக்கு, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது எட்வர்ட். ஓகே, ஸோ தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கௌதம் ப்ரோக்கு, தனுஷ் ப்ரோக்கு, அப்புறம் தினேஷ் ப்ரோக்கு. ஸோ சேம் ஃபீல்டுனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் சொன்ன டேட்டா இன்ஜினியரிங் எஸ் அப்கோர்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் வந்து ப்ரொஸ்பெக்ட் வந்து அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஆனால் சோலோ டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் சைடு நான் தான் பார்த்துக்கிற மாதிரி வருது. நம்ம டேட்டா இதுக்கு எம்எல் ஆப்ஷன் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வந்து டேட்டா ஆக்சுவலாக நமக்கு சில இதெல்லாம் காமனாக இருக்கும்.
டேட்டா வந்து இப்போ நான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் உள்ள போகும்போது தான் தெரியுது டேட்டா வந்து ஜஸ்ட் கார்பேஜ் மாதிரி அங்கேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ப்ராப்பராகவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா இன்ஜினியரிங் இருந்தால் தான் டேட்டா இன்ஜினியரிங் நாலேஜ் அட்லீஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும். ஸோ அதை சொல்கிற போது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஆக்சுவலாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு தேவைப்படுது இப்போ. ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட் தனியாக எடுக்க முடியாது. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரே ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால டேட்டா இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரொம்ப தேவையில்லை, அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் யா கார்த்திக், நீங்க ஆக்சுவலி உங்களை விட்டுட்டேன் ஸ்பீக்கர் ரெஸ்ட்லயே, ஸோ ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஹாய் டீம். ஆக்சுவலி ஓகே, மைசெல்ஃப் கார்த்திக். ஸோ நான் ஹெச்பி க்ளவுடில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பூமியில் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த பேக் போன் அருங்கண்ணா, தேங்க்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு, தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னோட ஒர்க்கு நான் சொல்கிறத விட அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் லெவல்லேருந்து ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபரீத் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ப்ரீவியஸ் வந்து இருந்தது, பட் ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து கௌதம் அவங்க வந்து மோர் அண்ட் மோர் பிஸ்னஸ் லெவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன், தேங்க்ஸ் கௌதம். பட் என்னோட இதில் வந்து நான் சொல்கிறேன்னா டெக்னாலஜி லெவலில் என்னோட நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ டெக்னாலஜி லெவலில் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து மீன்ஸ் வந்து அது குட்டா பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சர்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவல் டெஸ்டிங்காக இருந்தது லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆச்சு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜிஸ் வந்து செலினியம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ செலினியம் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து செலினியம் யூஸ் பண்ணாங்க. ஸோ செலினியம் யூஸ் பண்ணி நானுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட மிடில் லெவல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆட்டோமேஷன் கூட அவங்களோட டெஸ்டிங் பைத்தான் வித் செலினியத்தில் வந்து என்னென்னா டெஸ்டிங் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. அந்த கோடை நான் வந்து எடுத்து டேஷ்போர்டில் காட்டணும். பட் நெக்ஸ்ட் இயர், அதாவது இப்போ கரண்ட் வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த யூஆர்எல் கொடுத்த உடனே அந்த யூஆர்எல்லே வந்து என்ன பண்ணும், அந்த நீங்க அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனோட டொமைனை நீங்க கொடுத்த உடனே அதுவே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா கோடு ஃபுல்லாமே புஷ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருது. சரி, இப்போ நானுமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பைத்தான் செலினியத்துல இருந்து அப்படி என்ன பண்றோம்னா பைத்தான் பிளைரைட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இது பண்றோம். மைக்ரோசாஃப்ட் அவங்க தான் வந்து அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட், கிட்டத்தட்ட சொல்ல போனா ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுதும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஃபீச்சர்ஸ் வந்து வந்துடுது. ஸோ இதை வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா டைம் கன்சப்ஷன், மேனுவல் பண்றதுக்கு டைம் அதிகமா எடுத்தது, ஆட்டோமேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வர்றது வந்து டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மேஜரா ரோல் பண்ணுது. ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மீன்ஸ் வந்து போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் டெக்னாலஜிஸ் யாருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். முன்னாடிலாம் யாருக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னா ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு டிகிரி படிச்சா அவங்களுக்கு தான் ஜாப் கிடைச்சது. பட் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிகிரி பேஸ்டா இருக்கவே இருக்காது, ஸ்கில் பேஸ்டா தான் இருக்கும். ஈவன் என்னோட இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇல வந்து நிறைய அரியர் போட்டிருக்காங்க. பட் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு நல்லா ஒரு ப்ராடக்ட்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுல ஒரு 2-3 அப்ளிகேஷன் தனியாவே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள என்ன பண்றாங்கன்னா ஹையர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை அந்த ஸ்கில்டு பீப்புள், பர்டிகுலர் ஸ்கில்டு பீப்புள் ஆக்சுவலா. ஸோ டிகிரி பேஸ்டை விட ஸ்கில் பேஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்பவே பூம் ஆகும். ஸோ இந்த 2 ஷேர் பண்றேன். கரெக்ட். ஸோ கார்த்திக் பத்தி ஒரு 2 திங்ஸ் லைக் கார்த்திக் வந்து நம்ம தமிழ் கூட டிராவல் பண்ணிருக்காரு அண்ட் ஹீஸ் ரியலி டீச்சிங் நிறைய பேருக்கு, அதாவது நம்ம ரூரல்ல இருக்கிற பீப்புள் அவங்களால அந்த டெக்னாலஜிஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகாத நிறைய பேருக்கு அவர் டீச் பண்ணி நான்-ஐடிலேருந்து அவங்க ஐடி கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் ரியலி வெரி குட் ஒர்க் கார்த்திக். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு கார்த்திக். ஸோ தேங்க்ஸ். அண்ட் கோபி ப்ளீஸ் கோ ஹெட். This is Gopi. நான் ஒரு 3 months-ஆ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த தமிழ் பூமியை, நாட் இன் லாங் டைம். ஆக்சுவலா நான் எனக்கு வந்து கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் 15 years இன் ஆரக்கிள் பிளாட்ஃபார்ம்.
ஸோ இப்போ வந்து நான் வந்து ஐம் பிளான் டு ஸ்விட்ச் ஓவர் இன்டு த cloud technology. So already I ஏற்கனவே some AWS Azure இந்த basic knowledge வந்து already gain பண்ணிருக்கேன். Now I plan to move into this completely in this track like choosing as a DevOps. So இப்போ எனக்கு ஒரு clarification வேணும். Actually that the DevOps people nobody is there, expert is not there, but even I want to get some clarification. So experienced people the moving into that the DevOps trackல மூவ் பண்ணா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், பட் ஹவு ஃபார் இட்ஸ் அ growth in that? Yeah, I think Karthik can answer that. Okay, thanks. Actually, கோபி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களோட சேம் பிளாட்ஃபார்ம் தான் நானும் ஃபீல் பண்ணேன். மீன்ஸ் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸாக இது பண்ணி வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் HV Cloudல ஜாயின் பண்ணும்போது பைத்தான் டெவலப்பராக தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணாங்க. ஓகே, ஃபுல் ஸ்டாக் வந்து நான் கற்றுக்கிட்டு இது பண்ணேன். பட் ஆனால் அங்கே மோஸ்ட் ஆஃப் த நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது யாருன்னா மோர் தென் 70% வந்து டெவாப்ஸ் ரோலில் இருக்கவங்கள தான். மீன்ஸ் அவங்களோட கிளவுட் அண்ட் ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவாப்ஸ் அண்ட் AWS கிளவுடை வந்து யூஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணிடுவாங்க. டிசைன் பண்ணி அதை வந்து ஆட்டோமேஷன் டீம்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவாப்ஸ் மாடல் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து நான் டேஷ்போர்டில் காட்டணும். அதே டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கிளவுட் அண்ட் டேட்டா சயின்ஸ் டெவாப்ஸ் டீம் இருக்குல்ல, ஸோ அந்த டீம்ல மெனி ஆட்டோமேஷன் போகும். சே எக்ஸாம்பிள் இப்போ குபர்னெட்டிக்ஸ் இருக்கும், அப்புறம் டாக்கர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்றவங்க எந்த மாதிரி ஃபீல்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராங்க. அவங்க இப்போ கரண்டா ஒரு 4 டெக்னாலஜி மட்டும் 4 டூல் மட்டும் சொல்லலாம். ஜென்கின்ஸ், டாக்கர், குபர்னெட்டிக்ஸ். ஓகே, ஸோ அது போக ஆன்சிபிள். இந்த 4 டூல் மட்டும் நல்ல தரவா இருந்தா போதும். மோர் 90% வந்து நம்ம டெவாப்ஸை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அது வந்து மோர் தென் 5 இயர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மிடில் இதா இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ எந்த ஒரு இதுல இருந்து வந்தாலும் பரவாயில்ல. இந்த 4 டெக்னாலஜி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க ரியல் டைமா. ஸோ தேங்க்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ அண்ட் அகைன் டெவாப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பட் டெவாப்ஸ் வந்துட்டு ஒன்லி டெவாப்ஸ் பீப்புளுக்கு மட்டும்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் நீட் டு லேர்ன் டெவாப்ஸ் மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. ஸோ நான் அப்ளிகேஷன் டெவலப்பராக இருக்கனாலும் ஐ மஸ்ட் யூஸ் டெவாப்ஸ். ஐ பிலீவ் மொபைல் டெவலப்மெண்ட் கோஸ் வித் த சேம், ரைட் பரிதி? அண்ட் சாரி, என்ன கொஸ்டின் கேட்டீங்க? ஸோ டெவாப்ஸ் டூல்ஸ் வந்துட்டு எல்லா இன்ஜினியர்ஸுமே மேண்டேட்டரியாக படிக்கணுன்றது தட்ஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங். லைக் மொபைல் இன்ஜினியரிங்லையும் தட் அப்ளிகபிள் ஆர் how Yes, much DevOps definitely. is entered? ஆமா, டெஃபினெட்லி. ஸோ இப்போ மொபைலில் எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து இந்த பில்ட் ஜென்ரேஷன், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இந்த CI/CD பைப்லைனில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லா ஃபீல்ட்லையுமே DevOps நாலேஜ் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஐ திங்க் டெஸ்டிங்க்கும் we are using DevOps. சுந்தரம் பிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி. ஓகே, ஸோ தட் ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். சி ஆக்சுவலாக அந்த டெவாப்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்பிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப்பாக வருதுண்ணா. என்னன்னா டெவாப்ஸே வந்து என்னன்னா DevSecOpsன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ஃபுல்லாக தனியாக ஒரு டூலாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து என்னன்னா MLOpsன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் லேர்னிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களோட மாடல்ஸை மட்டும் பண்ணுறதுக்கு சம் செட் ஆஃப் டூல்ஸ் வந்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க தெரியுமா, ஸோ உங்களோட டேட்டாஸை மட்டும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு சம் டூல்ஸ் வந்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த DevSecOpsன்னு சொல்கிறாங்க தெரியுமா, ஸோ அது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நல்லாவே க்ரோத்தாக நிறைய வாண்டட் வந்து இருக்குண்ணா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பொதுவாக டெவாப்ஸோட ஒர்க்கு ஃபுல்லாமே ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறது கஸ்டமைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டோட காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை எஃபிஷியண்டாக நம்ம வந்து எண்ட் யூசருக்கு வந்து கொடுக்கறது. ஆக்சுவலா டெஸ்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து எண்ட் யூசருக்கு வந்து நம்ம கொடுக்கறது தான் கரெக்டா. ஸோ அந்த எண்ட் யூசருக்கு கொடுக்கும்போது மோர் அண்ட் மோர் செக்யூரிட்டியா நம்ம எப்படி வந்து டெலிவர் பண்றோம், நம்ம எப்படி வந்து அந்த இடத்துல வந்து பண்றோம் அப்படிங்கிறது மாதிரி போறதுனால அந்த DevSecOps அப்படிங்கிறது வந்து இன் ஃபியூச்சர் வந்து டெஃபினட்டா க்ரோத்தா இருக்கும். ஸோ நீங்க DevOps ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்னோட மை பர்சனல் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒரு 4 டூல் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்க்கும்போது DevSecOpsோட டூல் வந்து என்னலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கு. Thanks, Karthik. Thanks, everyone. And I think we have Karthikeyan raised a hand. Yeah, first Karthikeyan, go ahead, please.
ஜஸ்ட் கார்த்திகேயன். ஹாய் ஜி, ஆறுமுகம் ஜி. நான் கார்த்திகேயன் 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு நினைக்கிறேன். ஆ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசினா என்ன கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியாது. அதுக்கு தான் ட்ரை பண்ணி ஸ்லோவாக பேச பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி தமிழ்ல தானே பேச போறீங்க? அதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியும். தமிழில் தான் பேச போகிறேன், அதனால தான் யாருக்கும் புரியாது. ஓகே. 2014 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டாட்நெட்டில் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஃப்ரீலான்ஸராக. ஜான்ஸில் முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஜான்ஸ் பாளையங்கோட்டை. அதுக்கப்புறம் 2 வருஷம் டாட்நெட் ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ எக்ஸ்போஷர் வேணாம்னு சொல்லிட்டு சென்னை போகும்போது காக்னிசன்ட்ல போய் நான் ஐடியில் ஜாயின் பண்ணேன். உடனே அங்கே ஒரு பிக் வேணும் இல்லையா, எனக்கு உடனே ஐடியில் ஜாப் கிடைக்கல. ஸோ நான் நெட்டில் ஜாயின் பண்ணேன். ஒரு SQL சப்போர்ட் ரோல் அங்கே கிடைச்சிதானா நான் ஐடி கூட. ஆனால் அங்கே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு அங்கே கோர் ஐடிக்கு மூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அது என்னால் முடியல. ஏன்னா அங்கே இருக்கவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, அது அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க காக்னிசன்ட்ல ஒரு வருஷத்துல வெளியே வந்துட்டேன். 2017 to 19 அகைன் ஃப்ரீலான்சிங் கிடைக்கிறதெல்லாம் பண்ணேன். டாட்நெட் டெவலப்மெண்ட், யூனிட்டி, XML டேட்டா மைனிங் எல்லாம் எது கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணேன். ஏன்னா என்னென்ன பண்ணேன்னு என்னால் இது பண்ணவே முடியல. ஃப்ரீலான்சிங் மணிக்காக எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மீன் இதில் ஐடியில். அப்புறம் 2019 to 21 டாட்நெட் டெவலப்பரா SRM ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டாட்நெட் டெவலப்பரா ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே அதிகமாக ரோல் இல்லை. அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை. ஆல்ரெடி விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் அவங்க வந்து வெப்பாக மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு டேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ 2018 பட் 2018 அதை கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ பண்ணி அதுக்கு தொடர்ந்து தேரல. 2019 இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. 2020 டேட்டாஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தருது. ஆனால் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேட்டாஸை பற்றின டேட்டாஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. பட் ஐடி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு எதிர்பாராத விதமா இந்த மாதிரி டேட்டா உங்கள்ட்ட சேவா இருக்குமா, இது எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து 6 months பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் மேனுவலா சார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. லெபரட்டரி டேட்டா அது ஆக்சுவலா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, இவ்வளவு நான் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு 15 minutes பண்ணி கொடுத்தேன். இது பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. இது 15 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எப்பவும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்பேன். நீங்க அவங்களாம் PhD ஸ்காலர்ஸ் அங்க ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கொஞ்ச நாள் டிராவல் பண்றேன். பயோமெடிக்கல் டேட்டாலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் வருது, பிக் மெடிக்கல் டேட்டால. ஸோ 2021 ரிசைன் பண்ணிட்டு கோரா மீன் 2018 டேட்டா இன்ஜினியரிங் பண்ண அசூர் சர்டிஃபிகேஷன் பண்ணேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல. சும்மா படிச்சு பார்த்தேன். பட் எனக்கு அதுல ஹேண்ட்ஸ் ஆன் எதுவும் இல்லாததுனால பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அது எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் ரொம்ப லேகியா போச்சு. அதுக்கப்புறம் 2021 ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணா எனக்கு எதுவுமே ட்ரை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பிகினர் ரோல் இன்டர்ன்ஷிப் கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஸோ பார்த்தேன், ஸ்டடீஸ் போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இஸ்ரேலில் கிடைச்சது. பட் என்னோட கைடுக்கு அங்கே அவங்களால இது ஸ்காலர்ஷிப் இமீடியட்டா அரேஞ்ச் பண்ண முடியல. ரொம்ப டிலே போயிட்டேன். டிலே பண்ணதுனால அவங்களோட ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ பிக் மெடிக்கல் டேட்டா அப்படிங்கிறத கொஞ்சம் ரொம்ப மறந்த வேண்டியதாக போச்சு. பட் இருந்தாலும் இந்த ஃபீல்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட் எனக்கு போகலை. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி, எனக்கு ஜாவா தெரியாது, ஜாவா தெரியும் பட் ஜாவா ஒர்க் பண்ணது கிடையாது. பட் ஜாவா டொமைன்ல இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த சேலரியை விட ஒரு 4 to 5 times அதிகமாக சேலரி, 5 times அதிகமாக சேலரி தரேன்ட்டாங்க. ஓகே பண்ணிட்டேன், பேக்கேஜ் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அங்கே போறதுக்கு விருப்பம் இல்லை டெவலப்மெண்ட்ல. ஐ மீன் இன்னும் அந்த கம்பெனில ப்ரெஷரோ எதுவோ கிடையாது. நான் அந்த அளவுக்கு ஒரு காமன் இடம், மீன் 2 டெவலப்பர் தான் இருக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தாலும் என்னால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட முடியல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய டொமைன் மாறி இருக்கலாம், நிறைய டொமைன்ல ஒர்க் பண்ணிருக்கலாம். எனக்கு அதுல எதுவுமே ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. பட் எந்த டொமைன் கொடுத்தா என்னால் அடாப்ட் பண்ண முடியும். பட் எனக்கு பிடிச்ச டொமைன் இதுல என்னால இவ்வளவு 3 வருஷம் ட்ரை பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணதெல்லாம் எனக்கு கிடைக்கல, சரியான எக்ஸ்போஷரும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ஆர்வம் ஒரு டவுட் கேட்கிறேன். இப்போ நான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இருந்தாலும் எனக்கு அது போக விருப்பம் இல்லை. எனக்கு கிடைக்கும், எனக்கு 5 times அதிகமான சேலரி அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் தாராளமா போகலாம். ஐ மீன் இந்த 7 வருஷம் ஐடியில சுத்திட்டா எந்த இது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை தர ஜாபா அது இல்லை. நான் எதை டெவலப் பண்ணிட்டு இருந்தனோ, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல, ஒரு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பைத்தியக்காரங்க இருப்பாங்கல்ல, இந்த மாதிரிதான், இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதுல என்னால இருக்க முடியல.
இத்தனைக்கும் எனக்கு காமான ஒரு இடம் கிடைச்சும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ என்னோட கண்ணோட்டம் வந்து என்னோட போக்கு வந்து சரியா தப்பா? நான் இப்போ டேட்டா இன்ஜினியராக ஆகணும்னு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சா கூட போதும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷம் டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க யாரோ சொல்லியிருந்தாங்க ஒரு கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து சும்மா ஸ்டடிஸ் பர்பஸ்க்காக நான் இஸ்ரேல் போறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். பட் அது போக முடியல அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் சும்மா யாரோ ஒருத்தர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்க வேற யாரோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு என்னால் இதை வச்சு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது. பட் சொல்யூஷன் கொடுத்தா இன்னும் அந்த ஃப்ரீலான்சிங்குள்ள எனக்கு தள்ள மாதிரி இருக்கு. பட் அதுக்கு நான் போக விரும்பல. பழையபடி நான் டேட்டா இன்ஜினியரா தான் திருப்பி பிகினரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டேட்டா இன்ஜினியரா மூவ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ரோல்ல இது நான் சரியா தப்பு? ஷூர். ஸோ உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்டட் ஷேர் ஃபியூ திங்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதுக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலி நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல தே கோ த்ரூ த லைஃப். இப்போ கார்த்திகேயனே சொல்றாருன்னா வென் த்ரூ கிட்டத்தட்ட 2014 இருந்து ஜஸ்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஸ்டோரி. இது வந்து நம்மளால we cannot go and live there, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் we will get it from the அதை கேட்கும் போது நமக்கு தெரியும், ஓகே இப்படிலாம் போறாங்கன்றது நமக்கு தெரியும் போது இட் வில் ரியலி கிரியேட் பிக் இம்பாக்ட் இன் அவர் லைஃப். லைக் கேட்குற நமக்கு we know ஓகே இந்த மாதிரியும் போறாங்கன்னு நம்மளும் போக முடியும். ஸோ இது நான் தமிழ் பூமியில இருக்கிறதுனால, நான் இந்த பக்கத்துல இருக்கிறதுனால என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நிறைய கால்ஸ் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு ஐடியா கிடைக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றது இந்த டெக் மீட்டோட ஒன் ஆஃப் த ஐடியா. ஸோ தேங்க்ஸ் ஷேரிங் கார்த்திக். அண்ட் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகைன் இட்ஸ் பர்சனல் சாய்ஸ். பியூர்லி வந்துட்டு இது நான் இப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய நீங்க இது எடுக்கணும்ன்றது என்னைக்குமே நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா, டேட்டா இன்ஜினியரிங் நீங்க உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி யூ நீட் தட், obviously you have to go there, and parallel you can pursue your interest. Like example I can take few examples like Dinesh எடுத்துக்கலாம், Dinesh Krishna. So அவரே பாத்தீங்கன்னா data engineer, he started as a data engineer and then he moved opportunity, he now moved into development into machine learning. So இது இருக்கிறதுனால அது பண்ண முடியாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இஃப் யூஆர் இன் ஃபினான்ஸ் இது தேவைன்னா கண்டிப்பா இட்ஸ் பெட்டர் டு கோ தேர் அண்ட் பர்சியூ பண்ணலாம். உங்களோட மற்ற இதுக்கு ஜாப் பண்ணலாம்ல. லைக் யூ கேன் ஸ்டில் பர்சியூ யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் த அதர் சைட் டைம்ன்றது தட்ஸ் வாட் மை தாட். ஸோ எனிவே வில் டிஸ்கஸ் ஆஃப்லைன் இன்னும் கொஞ்சம் கூட. ஓகே. யா வேற யாருக்காவது தாட்ஸ் இருந்தா கூட you can share. I think Karthikeyan has something. Yeah, Karthikeyan, I think we are running out of time here, but Karthikeyan, if you need more on this, you can call me to so நீங்க உங்களோட பேஷன் என்னவோ அதை பண்ணுங்க, டெஃபினட்டா பண்ணுங்க. அதுக்கு வந்து கிடைக்கலாம். நீங்க வந்து 5 times salary அதிகமா கிடைச்சு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றப்பே how much you are passionate about your current job தெரியுது. ஸோ அதுல பண்ண முடியும்னா பண்ணுங்க, அது ஒன்றும் இல்லை. பட் இவர் சொன்னது கரெக்ட் தான், ஃபினான்சியலி யூ கேன் ஏபிள் டு டூ இட் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அது வந்து இண்டிவிஜுவலா எங்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ உங்களோட பேஷனை எந்த எதிர்காலத்துக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அது யூ ஃபீல் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி நம்ம தலைவர் சொல்ற மாதிரி இப்ப பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ ஹெட் அண்ட் டூ இட். அது ஆனா உங்களோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அதுலயுமே வந்து இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி போன பிறகும் அதையும் பண்ணலாம். நீங்க செல்ஃப் சஸ்டைன்டா செல்ஃபா பிசினஸ் பண்றதுனாலும் நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. செல்ஃபா பிசினஸ் பண்றது இஸ் a very good thing. If you are very confident about your passion and business, start your own business on the side and establish that. அது possible. உங்களோட மெயில் ஐடி கிடைக்குமா எனக்கு? எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வில் கெட் எவ்ரிபடிஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். அதனால ஒரே இடமா இருக்கு. ஏன்னா இதுல நம்ம எல்லா நம்பரும் கேட்டா யூ மே மிஸ் இட், ரைட்? ஸோ அதுல ஜாயின் பண்ணிருங்க. வில் கெட் எவ்ரிபடிஸ் நம்பர். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, ஐ வில். Karthikeyan ji, I think next Karthikeyan, இன்னொரு Karthikeyan இருக்காரு. So hi Karthikeyan. வணக்கம். First of all, thanks for your effort. So நான் வந்து ஜஸ்ட் 2-3 months தான் வந்து தமிழ் பூமி வந்து ஃபாலோ பண்றேன். பட் யூஸ்வலா நான் வந்து ஒரு 18 years of experience in Oracle domain. ஸோ எனக்கு Oracle தவிர எதுவுமே தெரியாது. ஸோ டேட்டாபேஸ் அண்ட் அதுக்கப்புறம் கிளவுட் டேட்டாபேஸ். ஸோ எனிவே சுற்றி வந்து டேட்டாபேஸ் ஆகிறேன். ஒன்றும் RDBMS RDBMS. ஸோ இது மட்டும் தான் தெரியும். அப்புறம் தாட்ஸ் கிடைச்சது. அது வந்து சரியா படாது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஐ திங்க் டிஸ்டர்ப் ஆகுது வாய்ஸ். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ கரெக்ட் கேக்குது.
Okay. So, question is, Oracle, even though it's a part of data engineering, so it's a part, just a part. In the future, already பெருசா ஒரு வாய்ப்பு இல்லை. இப்ப நாங்களே பார்க்கணும், ஐ எம் ஒர்க்கிங் அட் தி எம்பசிஸ். ஸோ நீங்க ஜாப் வெப்சைட்ல பார்க்க பெரும்பாலும் ஆர்டர் தான் இருக்காது. ஆர்டர் இருக்காது. வரும். So therefore, I decided to switch into big data. So there is a again, sorry ji, voice audible illa ji. Okay. Thanks. ஜி ஆர்மோகன் ஜி. கண்டிப்பா ஜி ஆர்மோகன் ஜி, ஒன் செகண்டுங்க. நான் நவீன் பேசுறேங்க. சொல்லுங்க. இப்போ அவரு கேட்ட கொஸ்டினே தான் எனக்கும் சேம். அவரு மாதிரியே தான் நானும் 18 years எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டாபேஸ் டொமைன்ல தான் இருக்கிறேன் நானு. அதான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேற எதனா கரியர் சேஞ்ச் பண்றது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா PLSQL டெவலப்மெண்ட்லயே இருந்தோம். இப்போ DBA இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க நிறைய வந்துட்டு கிளவுடு அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடா போய் நல்லா இதாயிடுறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 18 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதே ஒரே PLSQL டெவலப்மெண்ட்லயே இருந்தோம். அந்த கொஸ்டின் தான் நானும் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அவரு கேட்டாரு. ஓகே. ஸோ பேசிக்கலி நீங்க வந்து ஒரே டெக்னாலஜில இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வாட் யூ ஹாவ் விச் யூ டோன்ட் நோ, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவை பத்தின நாலேஜ் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட். ஏன்னா ஐ ஹவ் ஆல்சோ PLSQL டெவலப்பர் தான். நானும் SQL தான் டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் அ டெவலப்பர் PLSQL மை செல்ஃப். நமக்கு என்ன ஐ கேன் ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணலாம். பட் உங்களுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஐ கேன் ஷேர். ஸோ வாட் உங்களுக்கு என்ன தெரியும்னா, யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அஸ் அ டேட்டா இன்ஜினியர். லைக் நீங்க PLSQL உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்க சப்போஸ் பிக் டேட்டாவே வந்துடுறீங்க, பிக் டேட்டாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம டேட்டா இன்ஜினியரிங்லாம் கோர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் கோடிங் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம டேட்டாவை தான் we are trying to understand the data. ஸோ அதுல தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ அதனால நீங்க வந்து அது நமக்கு புது இடம் அப்படின்னு நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல், யூ ஷுட் நாட் ஃபீல், யூ வில் நாட் ஃபீல் ஒன்ஸ் யூ கம் இன். இப்போ ஐ திங்க் கார்த்திக் நீங்க நம்ம பிக் டேட்டா இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கோர்ஸ். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு அது யூ ஃபீல் ரைட் அட் யோர் ஹோம், ரைட்? கண்டிப்பா எனக்கு நிறைய கேப் இருந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கேப் இருந்தது, நிறைய கேப் இருந்தது. அந்த கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வீடியோ கிடைக்காத ஒரு அவுட்புட், ஒரு ஆன்சர் அது வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்தாலே வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஜாவா தெரியாது, ஸ்கேலா தெரியாது, பைத்தான் தெரியாது, பைஸ்பார்க் தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜிஸ் தெரியாது. டெக்னாலஜிஸ் இருக்கு, ஏதாவது காம்பனன்ஸ் இருக்கு, எதுவுமே தெரியாது. வீடியோஸ் ஸோ இப்போ வந்து கான்ஃபிடென்ட். ஓகே. ஸோ அது கொஸ்டின் என்னன்னா, இப்போ 6 மாசத்துல வந்து டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. சோ இப்ப ஜி உங்க வாய்ஸ் சரியா கேக்கலங்க. கொஞ்சம் கரெக்ட்டா மைக் கரெக்ட்டா வச்சு பேசுங்க. வாய்ஸ் சரியா கேக்கல. ஓ ஓகே. சோ டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் ஆமா, டெக்னாலஜி இப்ப 6 months ஒருக்கா மாறிட்டு இருக்கு. இதுல வந்து டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இட்ஸ் எ பேக் போன். கரெக்ட்டுங்களா? ஸோ டேட்டா சயின்ஸா இருந்தாலும் சரி, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, டேட்டா இன்ஜினியரிங் இஸ் எ பேக் போன். இப்ப ஃபியூச்சர்ல இந்த டேட்டா என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு? சாரிஜி கடைசி என்னது டேட்டால? இப்ப இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல இன் ஃபியூச்சர்ல அட்வான்ஸா என்ன மாதிரி அதை மாறுறது வாய்ப்பு இருக்கு? ஓகே. ஸோ இது என்ன கொஸ்டின் ஆச்சுன்னா கேட்காதவங்களுக்காக. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் இப்போ 6 months ஒருக்கா மாறிட்டே இருக்கு. டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே டெக்னாலஜியும் மாறுது. ஸோ ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸ்லி வி டோன்ட் நோ த ஃபியூச்சர். டு பி ட்ரூ, யாருக்குமே ஃபியூச்சர் தெரியாது. இப்போ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months என்ன நடக்கும்ன்றது இட் இஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா புதுசாக திடீர்னு என்ன டூல் வேணா வரலாம், என்ன வேணா படிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வி வில் பி கோயிங் அலாங் த ஃப்ளோ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓவரால் எல்லாமே ரைஸ் ஆகுதுன்னா நம்மளும் வில் கோ அலாங் த ஃப்ளோ. அந்த இதில் இருந்தோம்னா இப்போ இனிஷியலாக நான் வரும்போது பிக் டேட்டா நான் சுவிச் ஆகும்போது ஒன்லி ஹடூப் தான் இருந்துச்சு, மேப் ரெடியூஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து உள்ள வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஐ டோன்ட் யூஸ் மேப் ரெடியூஸ்னு ஒன்றே இல்லை, நான் யூஸே பண்ணல. பிக்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு யூஸே பண்ணல. டெக்னாலஜி மூவ் ஆக ஆப்வியஸ்லி உங்களோட ப்ராஜெக்டே உங்களை அப்படியே கொண்டு போயிருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு வி டோன்ட் ஹேவ் டு வரி மச். ஓகே ஃபியூச்சர் என்ன வரப்போகுதுன்னு ரொம்ப பயந்துட்டு அப்படி படிக்க தேவையில்லை. அதை கியூரியஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டெக்னாலஜி ப்ராமிசிங்கா இருக்குன்னா அதுல ஒன்று தான் வருது. ஸோ வி ரியலி டோன்ட் நோ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். பட் ட்ரெண்டை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட்
வாட் இஸ் ரியலி நம்மளோட அசெட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த நாலேஜ் பேக்ரவுண்டில் எப்படி டேட்டா ஒர்க் ஆகுதுன்றது தான் மெயின். ஒரே டேட்டா இன்ஜினியரிங்கை பற்றி அதில் ஒரே ஒரு பேக் போன் வந்து டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு டேட்டா ஒர்க்ஸ், ஹவு இட் இஸ் ஸ்டோர்ட், டேட்டானா என்ன. இந்த ஒரு நாலேஜ் இருந்தால் எவ்ரிபடி கேன் பிகம் அ டேட்டா இன்ஜினியர். உங்களுக்கு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 2 பேருக்குமே அந்த நாலேஜ் வந்து உங்ககிட்ட இட் ஷுட் பி அபண்டன்ட். ஸோ அதனால யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இஃப் யூ ரைட் சி ஹடூப் HDFS எது பார்த்தீங்கன்னாலும் தெர் இஸ் நத்திங் நியூ. ஆரக்கிள்ல பண்ணது அப்படியே தான் இதில் இருக்கு. ஆரக்கிள்ல மேசிவ் பேரல் ப்ராசஸிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, டெராடேட்டால இருக்குதுன்னா அதை அப்படியே இங்கே கொண்டு வராங்க. ஜஸ்ட் பேரை மாத்துறாங்க, அந்த என்ன சொல்றது, அது பேக்கேஜிங்ல பேரை மாற்றி விடுற மாதிரி தான் பண்றாங்க ஜி. ஸோ அதனால டெக்னாலஜி ஐ டோன்ட் ஃபீல் மச் இஸ் சேஞ்சிங். பெருசாக இன்னோவேஷன் வந்த மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் மச் லைக் ஓவராலா. அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் கேன் பி பண்டில்டு வித் த ஓல்டு ஒன். அதில் அப்படியே நம்ம க்ரோ ஆகும். ஸோ சுவிட்ச் இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் நானே ஒருத்தங்களை இது உங்களே மாதிரியே ஐ மெட் சம்படி 3 years பேக் மெட் பண்ணேன். அவங்களும் இதே தான், தே ஆல்சோ 18 years எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஐ வாண்டட் டு மூவ். அவங்க ஆக்சுவலி ஃபயரே பண்ணிட்டாங்க, அவங்க கம்பெனிலேருந்து ஹி காட் ஃபயர்ட். அதுக்கப்புறம் தான் ஹி மெட். அவருக்கு தமிழ் ஹீரோன்னு தமிழ் தெரியாது, அவர் இங்கிலீஷ் மும்பைலேருந்து பேசியிருந்தாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நாள் தான் ஐ ஜஸ்ட் டுக் ஹிம் சம் கோர்ஸ் கைண்ட் ஆஃப் திங், ப்ரைவேட்டாக பேசிட்டு இருந்தோம். இமீடியட்லி அவருக்கு ஜாப் கிடைச்சிட்டு உடனே ஹி வென்ட் டு துபாய் அப்படின்னு போயிட்டு அது அவ்வளோதான், ஆளே மாறிட்டாரு. ஸோ பேக்ரவுண்ட் இஸ் டெக்னாலஜி, நமக்கு ஆல்ரெடி தெரியும், டேட்டா ஆல்ரெடி தெரியும். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு வரி, நான் புதுசாக போகிறமேன்றது எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ராங் பாயிண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டுங்க, உங்களுக்கு யூ ஆல்ரெடி ஃபீல்ட் இட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு லைன் ஆட் பண்ணட்டுமா ஆறுமுகம்? கண்டிப்பா, அப்சல்யூட்லி ஜி, கண்டிப்பா. ஸோ அவர் ஆறுமுகம் சொல்றது 100% ட்ரூ அண்ட் ஐ கன்சர்ன் தட் ஏன் சொல்றேன்னா டெக்னாலஜி நீங்க அவர் சொன்ன மாதிரி ஆரக்கிள், நானும் ஆரக்கிள் தான், ஜாவால தான் இது அந்த ஏரியால இருந்து வந்தோம். பட் ஃப்ளோ, அந்த ஃப்ளோல வந்து நம்ம அடிச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருதோ அப்படி இப்படி லேர்ன் பண்ணி. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கோர்சஸ், லேட்டஸ்ட் கோர்சஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். தட்ஸ் ஒன்லி things we have to do it. And technology பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரக்கிள் 18 years இருக்குன்னா அந்த சைடு have to do upgrade with the latest technology. அப்போ வந்து இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, அவரோட கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது, ஐ forgot his name now. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப யூ எக்ஸல் யுவர் ஐடியாஸ் டு யுவர் கம்பெனி, தென் யூ கெட் இன் டு தட் ஏரியா. ஸோ அது மாதிரி தான் பண்ணணும். அது அவரு கூட ஒரு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹெல்த் கேர்ல வந்து ஒரு ரிப்போர்ட் 6 months ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 15 minutes I was able to do it அப்படின்னு. Once you show your thing, that's what I am doing. So just to go for some training, additional training, whatever the latest technology. ஏன்னா நம்ம படிக்கலாம், பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. when you go to some kind of training, you get to know what are the technologies used in the current trend, and then you can implement it. implement பண்றது வந்து உங்களோட கரண்ட் ஜாப்ல ஆரக்கிள் இருந்தா கூட ஒரு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அப்போ வந்து you feed in. That way you can come up with that and change your line. Sure. So thank you. Sure, thanks. So and I think we have Edward. We can start with data science question. So then again we'll go with other questions. Thanks bro. So data science மட்டும் இல்ல சார், ஜஸ்ட் இதுல பிசினஸ் சைடு இன்ட்ரெஸ்ட் யார் பண்றோம் அவங்களும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட். ஸோ என்னன்னா, நம்ம ஆக்சுவலாக என் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். நான் லைக்கா டெலிகாம், அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க, அவங்க டெலிகாம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க கம்பெனி தான் ஒரு 7 years வந்து நான் டேட்டா அனலிஸ்டாக இருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீம் லீட் பண்ணி எஸ்கியூஎல், பேசிக் எஸ்கியூஎல் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் அடுத்து கார்த்திகேயன் இப்போ சொல்கிற மாதிரி தான், அடுத்து என்ன 7 years ஆச்சு எஸ்கியூஎல்லையே வேலை பார்த்தாச்சு, நம்ம எங்கிட்ட ஒரு சைடு போகணும் அப்படின்னு டேட்டா இன்ஜினியராக டேட்டா சயின்ஸாக பார்க்கும்போது டேட்டா சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்து ஸோ ட்ரை பண்ணிட்டே இருந்த ஒரு 3 years. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் தான் கொடுத்தாங்க. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஆர்ப்ரோ ஷேர் பண்ணியிருக்கேன்றதே வெப்டி, AR/VR ஸோ எடுத்தாங்க. நம்ம அங்கே வந்து டேட்டா சுத்தமாக இல்லை நம்ம ஸ்டார்ட் அப்ல. ஸோ என்னை எடுத்ததுக்குன்னா ஏஐ வந்து சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் தான் எடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி என்னென்ன ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கு, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், ஸோ அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஏஐ எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண முடியும், அந்த ஏஐ வச்சு எப்படி பிஸ்னஸ் ரெவன்யூ கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஸோ டேட்டா இல்லாதனால நம்ம ஜஸ்ட் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் மாதிரி வச்சு பண்ணி
அவங்களுக்கு சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேக்ரவுண்ட், ஷார்ட்டாக பேக்ரவுண்டு. ஸோ என்ன இதுன்னா, இதில் டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னால் இந்த கொஸ்டின் சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா டேட்டா சயின்ஸ் ஜெனரலிஸ்ட் மாதிரி தான். ஸோ என்எல்பி ஒரு ப்ராஜெக்ட் வரும், என்எல்பி பண்ணி கொடுத்தோம். திடீர்னு பார்த்தா கம்ப்யூட்டர் விஷன் வாங்க, கம்ப்யூட்டர் விஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா ஃபுல் டீப் லேர்னிங் தான் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ நான் எப்படின்னா ஏதாவது ஒரு நிச் ஃபீல்டுக்கு என்எல்பின்னா என்எல்பி கான்செப்ட் பண்ணி அதில் எக்ஸ்பெக்ட் ஆகலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறது நிப்பாட்டிட்டு இதை வந்து இதை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எப்படின்னா கம்ப்யூட்டர் விஷனு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ எப்படி ஒரு நிச் ஃபீல்டுக்கு போகிறது பெட்டரா, இல்லை கொஞ்ச நாளைக்கு ஜென்ரலிஸ்டாகவே இருக்கிறது பெட்டரா, அதுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. எல்லா கொஸ்டின் சொல்லிடுவா இல்லை நீங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே இப்ப இவர் கூட சொன்னார், நம்ம கம்பெனின்னு போயிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு லிமிடெட் ஸ்கோப் தான் லேர்னிங்ல. ஸோ when it comes to கம்பெனி ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு லிமிடெட் ஸ்கோப். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டெவலப்பர் தான் நம்ம வேலை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஜெக்ட்ல லேர்ன் பண்ணதை விட அப்பார்ட் ஃப்ரம் இட் லேர்ன் பண்ணது தான் அதிகம். நான் ரொம்ப கற்றுக்கிறது தான் அதிகம். ஈவன் தான் மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் டெவலப்பர் எங்க ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் யூஸ் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு செல்ஃபஸ்ட் தெரியல. ஸோ அவுட் ஆஃப் ப்ராஜெக்ட் தான் இன்டெப்தா லேர்ன் பண்றோம். ஸோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். when it comes to இந்தியன் கம்பெனிஸ் டீப் லேர்னிங் அண்ட் ஓபன்சிபி ஆர் என்எல்பி தான் மோஸ்ட்லி எல்லாம் மிஷின் லேர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே டீப் லேர்னிங் அப்படின்னு ஓபன்சிபி லைக் வீடியோ அனாலிசிஸ்லாம் யாருமே அந்த அளவுக்கு போல. ஸோ ஒரு ஜெனரலிஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டொமைன்ல என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். இப்போ நீங்களே சொல்றீங்க ஓபன்சிபி இமேஜ் பண்ணிட்டு என்எல்பி பண்ணிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுவே எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பாத்து தான். இதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, இல்லைன்னா நம்ம செல்ஃப் லேர்ன் பண்றது தான் கிடையாது. என்னோட அடுத்த கொஸ்டின் அதான் ப்ரோ. செல்ஃப் லேர்ன் பண்ணணும்னா எப்படின்னா, இந்த டேட்டா இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ எம்எல் ஆப்ஸுக்கு டெவாப்ஸ்னு ஒரு இதுக்கு அவங்களும் புதுசு தான். ஸோ இப்போ புதுசாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா நம்ம வந்து டேட்டா பைப்லைன்ஸ் டேட்டா பேஸ் முதற்கொண்டு நம்ம தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஃபீல்டு நமக்கு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி எஸ்கியூஎல் அங்கே ஒர்க் பண்ணும்போது லைக்கில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு சில டேட்டா பேஸ் அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதை வச்சு டிஸ்கிரிப்ட் அனாலிட்டிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இது எப்படின்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து உள்ள இருக்கிற டேட்டாவை நம்ம டேட்டா இது பண்ணணும். ஸோ டேட்டா பைப்லைன் கிரியேட் பண்ணணும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்எல் ஆப்ஸ் சிஐசிடி பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ டெப்ளாய்மெண்ட்டும் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எப்படின்னா நம்ம டெவலப்பர் இருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்டு அப்படின்னா கிளைண்ட்டுக்கு காட்டுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் காட்டுறது நம்ம தான் காட்டுறோம். ஏபிஎம்ஐ கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து ஸ்ட்ரீம் லைட் வச்சு முன்னாடி வச்சு காட்டுறோம். ஸோ ஏன்னா டெவலப்பர்கிட்ட போய் அவங்கள்ட்ட ஏபிஐ கிரியேட் பண்ணுங்க, நம்ம எதை கேட்கும் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணுங்க சொல்ல போனால் அவங்க ஆல்ரெடி என்கேஜ் ஆயிருக்காங்களா. ஸோ அதனால நம்மளே கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு செல்ஃப் லேர்ன் ஏதாவது ஒரு ஃபீல்டில் மிக்ஸ் ஃபீல்டில் நம்ம என்எல்பினா என்எல்பி மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணீங்கன்னு தெரியும். ஆடியோ கேட்கல. ஆடியோ இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, இப்போ கொஞ்சம் கேக்குது. என்னன்னா லைக் எனக்கு டெவாப்ஸ் சுத்தமா தெரியாது. நானும் பாத்தீங்கன்னா எங்க ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் டீம் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாதனாலதான் நானே ஜென்கின்ஸ் எடுத்து நானே சேஞ்ச் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் எல்லாருமே ஒன்னொன்னா போய் கத்துக்கிறோம் தவிர லைக் ஃபுல் ஃபிளெஜ் ப்ராஜெக்டா வர்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெனரேஷனல் லேர்னிங் தான் இப்போதைக்கு எல்லாருமே அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ஸ்கோப் வந்து ஒரு இதுல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லேர்னிங் என்ன கரெக்ட் தினேஷ். ஸோ என்னோட தாட்ஸும் அதே தான். ஏன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா இட் வில் நெவர் ஒர்க் அவுட். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெர் ஆர் மல்டிபிள் ஒர்க்ஸ். நம்ம அதில் ஒரு சின்ன பாட்டு தான் பண்ணுவோம். நான் இந்த டெக்னாலஜி எனக்கு வேணும் அதனால இது வேணும்னு எந்த பிஸ்னஸுமே ஒர்க் ஆகாது. பிஸ்னஸ் வாண்ட் திங்ஸ் டு பி டன். ஸோ அதனால நமக்கு வந்து அவங்க வாட் இஸ் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்துச்சுன்னா ஓகே பெட்டர். அதர்வைஸ் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வி ஹேவ் டு புட் தன்றது தான். That's இது வரைக்கும் எனக்கு ஃபேஸ் பண்ணது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. அதாவது
என்னன்னா ஒரு கட்டத்துக்கு எப்படின்னா சொல்லுங்க எட்வர்ட், ஜஸ்ட் 1 minute. ஒரு சின்ன பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன் பிஃபோர் யூ கோ ஹெட் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுடைய கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனின்ட்டு வரும்போது அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண கம்பெனியே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ அவங்க வந்து உனக்கு நம்ம ஹையர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்கில்ஸாக தான் இருக்கும். பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உள்ள போன பிறகு இன்னும் இந்த டெக்னாலஜி வந்து இவ்வளோ டைம் தரும், அந்த டைம்குள்ள நீங்க லேர்ன் பண்ணிட்டு இதை பண்ணுங்க, இது உங்களால முடியும், அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆயிருக்குன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ ஸ்டார்ட் அப்னு வரும்போது அது அப்படிதான் இருக்கும். பட் நீங்க ஒரு பெரிய எம்என்சிக்கு போனீங்கன்னா அது அப்படி இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி அதான் தனிஷ் அதான் கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலா அடுத்த கொஸ்டின் அதான் கேட்க வந்தேன். என்னன்னா, ஸோ அவங்க அதை நம்மகிட்ட வந்து ஏஐ சர்வீஸ் மாதிரி இருக்கிறத பண்ணி கொடுத்துடுறோம். ஸோ ஆனா அடுத்து என்ன சொல்றாங்க, நான் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணி வச்சு நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து டேரக்டா போய் சிஓட்ட இந்த மாதிரி பண்ணியாச்சு, நம்ம வந்து அடுத்த ஃபுல் ஏஐ ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து கொண்டு வாங்க, அதுவும் டைம் லிமிட்டே நம்மகிட்டே கொடுத்துடுறாங்க. நீங்க ஒம்பலாம் எடுத்துக்கூடாது, ஒரு 3 months எடுத்துக்கோங்க. ஸோ ஏஐ ப்ராடக்ட் கொண்டு வாங்க, அதுக்கு என்னென்ன இதுக்கு நம்மகிட்டே ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சில ஆப்ஷன் தான் நம்மளே சொல்லி பார்த்தோம். கிளினிக்கல் மெடிக்கல் பில்ஸ் மாதிரி பண்ணலாமா, இல்லை இதுக்கு எம்பாய்டரி ஏஐ மாதிரி மேனுஃபேக்சரிங் அந்த கம்ப்யூட்டர் விஷன் பண்ணலாமா அப்படின்னு கொண்டு போகும்போது இல்லை அது வேணான்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே கொண்டு வாங்க நம்மகிட்ட சொல்றாங்க. ஸோ இது எப்படி நம்ம அடுத்து கொண்டு போறது? ஆமா, இதை வந்து நீங்க வந்து ஆக்சுவலி நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா எடுத்துக்கணும். நீங்க வந்து என்னப்பா இதை பண்ணிட்டு இருந்தா நடுவுல வந்து இது ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்க, இன்னொரு டாஸ்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஸோ கம்பெனி ரிக்வயர்மெண்ட் வந்து அப்படி இருக்காது. ஒரு சில வாட்டி என்ன ஆயிடும்னா, கிளைண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஏன் முடிக்கல, நீங்க எனக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த ப்ரெஷரை உங்களுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணுமா இருக்கும், இமீடியட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்று கத்துக்கணுமா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ஒரு மல்டி டாஸ்கரா நினைச்சுக்கணும் நீங்க. ஸோ நீங்க வந்து இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கணும். அப்படிதான் நீங்க அதை எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ உங்க பாஸ் வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி போதும்பா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிடு, இதை கத்துக்கிறதெல்லாம் போதும்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அதோடைய நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை ஃப்ரீ டைம் கிடைக்கலனாலுமே நீங்க இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னாலஜியும் தெரியும், இன்னொரு டெக்னாலஜியும் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க ஒரு மல்டி ஸ்கில்டு பர்சனா தானே ஆவீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க நீங்க. ஸோ அதை விட்டுட்டு லைக் இவங்க இதை கொடுத்தாங்க, அவங்க இதை கொடுத்தாங்க, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. புரியுது எனக்கு, பிகாஸ் அந்த ஃபேஸ்ல நான் இருந்திருக்கேன். ஸோ அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் தோணுச்சு. ஸோ லைக் நீங்க வந்து இப்போ இன்னொரு கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இந்த ஸ்கில் மட்டுமே இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பாத் வந்து உங்களுக்கு ப்ராட் ஆயிடும். ஸோ உங்க பாத் வந்து நேரோவா இருக்காது, உங்க பாத் வந்து ஒரு பெரிய பாத் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில் வந்து உங்களுக்கு NLP தெரியும், டீப் லேர்னிங் தெரியும், கம்ப்யூட்டர் விஷன் தெரியும், மிஷின் லேர்னிங் தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு பெரிய ஒரு அந்த கம்பெனிக்கே ஒரு பெரிய ப்ரிவிலேஜா இருப்பீங்க. ஆமா, கரெக்ட். ட்ரூஜி அப்படி நம்பிதான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி கம்பெனி க்ரோனா அது ஆக்சுவலி கரெக்ட். உங்க அந்த ஸ்டார்ட் அப் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை தான் உங்களை எதுக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட சேருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ரீசனுக்காக தான். அந்த ஸ்டார்ட் அப் வந்து உங்களை மல்டி ஸ்கில்டா ஆக்கும். பட் எம்என்சில உங்களுக்கு இவ்வளவு வேலை இங்க இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க வேலை செஞ்சுட்டு எம்என்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்றதுக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாடல் பில்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க டேட்டா சயின்ஸ்ல, அந்த மாடல் பில்டிங்கே 3 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க அன்னைக்கு லீவ் போட்டாலுமே அது இன்னொருத்தர் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ட் அப்ல அப்படி ஒர்க் ஆகுறது இல்லை. ஸ்டார்ட் அப்ல வந்து உங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்க கிட்ட பட்ஜெட் கிடையாது இன்னொருத்தர் ஹையர் பண்றதுக்கு. ஸோ அதனால நீங்க இதை ஆப்டிமிஸ்டிக்கா எடுத்துக்கணும் நீங்க. நான் ஆப்டிமிஸ்டிக்கா தான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, என்னன்னா
நம்ம ஏஐ சர்வீஸ் தான் பண்றோம் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்சுவலா வந்து உட்கார வச்சு அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க, இதுல ஏஐ இங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆனா நம்ம எப்படி பாக்குறாங்கன்னா, டெவலப்பர் பாக்குறாங்க, பிசினஸ் இன்வால்வ் பண்ண மாட்டாங்களா? ஸோ எப்படின்னா ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணிடுறாங்க. டெவலப் பண்ணிட்டு இதுல ஏஐ இங்க பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ திருப்பி கோட் பேஸ்ல வந்து நம்ம, அதாவது டெவலப்பர்ஸ் கோட்ல வந்து மாத்துற மாதிரி, நம்ம கொண்டு வர மாதிரி, இல்ல அந்த ஃபீச்சரை வந்து உள்ள திணிக்கணும்னா வேற மொத்தமா ப்ராடக்டே கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது நம்மகிட்ட சொல்லியாச்சு, நம்ம பிசினஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், டேட்டா சயின்ஸ் Yes, வந்து yes. மோர் Sorry to cut you off. Yeah, we'll discuss it in the offline. Almost we are running out of time. Just நம்ம groupல we'll connect with Dhanush and we'll connect and then இதை பத்தி discuss பண்ணலாம். Okay. ஓகே ப்ரோ, ஓகே, நோ ப்ராப்ளம். So just we are running out of time. Just 4 minutes இருக்கு. Many people already are dropping. So let's just finish it and then நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம் ஜி. Edward, thank you. Thanks for your question. Actually நீங்க கேட்டது உண்மையிலே இட் இஸ் ரியல் லைஃப். ஒரு ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான இது இருக்குன்றதை நீங்க கண்டிப்பா யூ ஜஸ்ட் ஷோயிங் எவ்ரிதிங். ஸோ தேங்க்யூ. நம்ம வில் டிஸ்கஸ் ஆஃப்டர் பட் தனுஷ் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா. I think Mohan Das, I think you wanted to share questions. சார், இப்போ நாங்கள் வந்து ப்ரெஷராக இருக்கேன் சார். இப்போ தான் சார் டிகிரி முடித்தேன். இப்போ வந்து டெவாப்ஸ், நான் வந்து நான் ஐடி பேக்ரவுண்டில் ஆட்டோமொபைல் படித்து முடிச்சிட்டேன் சார். இப்போ வந்து நாங்கள் வந்து ஐடி இதுக்கு மாறணும்னா டெவாப்ஸ் வந்து படிக்கலாமா சார் ப்ரெஷராக? ஸோ எஸ், அப்சல்யூட்லி நீங்கள் டெவாப்ஸ் படிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷராக போகும்போது எந்த கம்பெனியுமே வந்து டெவாப்ஸுக்கு நீங்கள் படிச்சிங்கனாலும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெவாப்ஸ் எடுத்துக்கிறோன்ற மாதிரி அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எல்லா பேசிக்ஸ் யூ மஸ்ட் நோ. லைக் எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ், எனிதிங் யூ நீட் நோ. பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம் ஜி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா யூ ஹவ் ஃபவுண்டேஷன் இருக்கும், பெட்டர் இதுவும் இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே ஒரு டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணால் எடுத்தோடனே இதுக்கு போவேன்ற மாதிரி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா இண்டஸ்ட்ரி இஸ் நாட் லைக் தட். இல்லைங்க சார், இப்போ பைத்தான், எஸ்கியூஎல் அப்புறம் அதை படித்து முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் டெவாப்ஸ் மொத்தம் படிச்சா போகலாமாங்க சார்? எஸ் கண்டிப்பாக. உங்களுக்கு யூ ஹாவ் நீங்கள், நான் உங்களுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் கோ ஃபார் ஆல் த ஃப்ரெஷர் ஜாப்ஸ். எந்த ஜாப் கிடைச்சாலும் யூ கேன் அப்ளை இட். இப்போ நீங்கள் டெவாப்ஸ்னா டெவாப்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், கரெக்டாக? இப்போ சப்போஸ் டேட்டா இன்ஜினியரிங் வருதுன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா? மாட்டீங்க. பட் ஸ்டில் தட்ஸ் அ ஃப்ரெஷர் ஜாப்ல. ஸோ அதுக்கு போனீங்கன்னா அங்கே கேட்குற கொஸ்டின் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் இட். பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாமே டெவாப்ஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூ கம்ப்ளீட்லி லாஸ் இட். ஸோ ஃப்ரெஷராக இருக்கும்போது வாட்ஸ் எவர் த ஏரியாவில் உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்குதோ யூ ஹவ் டு கெட் இன். அண்ட் ஆல்சோ எல்லா டெக்னாலஜியும் யூனிட் நோ த பேசிக்ஸ். அதுதான் வந்து மேண்டேட்டரி நான் சொல்வேன். தேங்க்யூ சார். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் கைஸ். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். இந்த டிஸ்கஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டில் வி ஹவ் வெரி லெஸ் டைம் ஆக்சுவலி. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்போ இதை வி ஹவ் டு ஃபினிஷ் இட். பிஃபோர் ஃபினிஷிங் ஜஸ்ட் ஐ கேன் டேக் ஃபியூ questions. Anybody else has பேசாதவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? If you want to ask questions or any suggestions, we can take it and then we will close this meeting today. Hi, this is Naresh. Harmohanji, I am. Yeah, Naresh, go ahead please. Next. Okay. ஏதாவது cloud certification ஏதாவது வந்து for data engineering சஜஸ்ட் பண்ண முடியுமா? எது வந்து கொஞ்சம் பெஸ்ட் easy to prepare and complete அப்படின்னு? ஓகே ஜி, வி கிளவுட் எக்ஸ்பர்ட் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணல. நமக்கு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நம்ம குரூப்ல இருக்கீங்கல்ல? இருக்குங்க. கண்டிப்பா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். கண்டிப்பா அந்த குரூப் லிங்க் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். Thank you. எஸ் சிவமணி. ஹார்மோன்ஜி, அடுத்து வர்ற ப்ரோக்ராம்ல எனி லைவ் ப்ராஜெக்ட் நீங்க எல்லாரும் பண்ணி இருப்பீங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதை வந்து அதோட நாலேஜை ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கும் அந்த பிளான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு டிஸ்கஷன்லேயே வி காட் டைம் வாஸ் ஸ்பெண்ட். கண்டிப்பா அதுவும் நமக்கு பிளான் இருக்கு. அண்ட் நம்ம கோர்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கோம்ல, லைக் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இதே டயத்துக்கு நம்ம வாரம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அது லைவ்லையும் போடுறோம். ஸோ அதுலேயும் வி ஆர் ட்ரைங் டு புட் சம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் ஒரு 2 few weeks நம்ம அதில் பார்க்கலாம் ஜி. நீங்கள் அதுலேயும் கூட ஜாயின் பண்ணி வில் பி ஏபிள் டு கெட் இட்.
ஓகே தேங்க்யூ. கண்டிப்பா அது நம்ம பிளான்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் பூமி நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த மீட்டப் இஸ் ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம we're just trying to find out யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷனுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, யாரெல்லாம் wanted to share and உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்குன்றதை தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ உங்க யாருக்காவது இதுல இருக்கிறவங்களுக்கு யூ வாண்டட் டு தமிழ் பூமிக்கூடயும் நீங்க சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த குரூப்ல கூட போடுங்க. நம்ம வி வில் ஆட் யூ ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வில் ரீச் மோர் பீப்புள். அதுதான். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, வி ட்ரை டு ரீச் மோர் பீப்புள், மோர் டெக்னாலஜிஸ், மோர் என்ன சொல்றது, ஒரு ஜாப் மார்க்கெட் இருக்குது. நிறைய பேருக்கு நான் ஐடிலேருந்து ஐடி வர ட்ரை பண்றாங்க. வி ஹாவ் மோர் ரிசோர்சஸ், ஒரு வி பில்ட் அ ட்ரஸ்ட் ஓவர் த டைம். அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் வி ரீச் நிறைய பீப்புள் நம்ம ரீச் பண்ண முடியுது. ஸோ அதுக்காக இஃப் யூ வாண்டட் டு அலாங் த ஜர்னி இதில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் we are doing also podcast, நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஆக்சுவலி தே ஹேவ் லாட் டு ஆஃபர். இங்க வாட் ஐ சி இஸ், நான் உங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஃபியூ மினிட்ஸ் ஒன்லி இந்த ஃபோரம்ல என்னால் கொடுக்க முடியுது. பட் உங்களுக்கு தனியாக யூ வாண்டட் டு ஷேர் யுவர் ஸ்டோரி அக்ராஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நம்ம பாட்காஸ்ட்ல வில் டிஸ்கஸ் 1-to-1 லைக் போன வீக் நம்ம கௌதம் கூட பேசினோம். அதே மாதிரி வி வில் டிஸ்கஸ் அண்ட் தென் அது கூட வி வில் ஷேர் இட் வித் அதர்ஸ். அண்ட் ஐ ஹோப் இன்னைக்கு இந்த செஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பேனல்ஸ் செந்தில்ஜி, ஒரு நிமிஷம், ஸோ செந்தில்குமார், கௌதம், தினேஷ், கிருஷ்ணா, இளம்பரதி, தனுஷ், ஜெகதீஷ், அப்புறம் எட்வின், விமல், ஃபரீத், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே உங்களோட இதை ஷேர் பண்ணீங்க. எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அண்ட் கொஸ்டின் கேட்டவங்க, ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வேற ஏதாவது இஃப் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஷேர் ஹியர். அதோட நம்ம அதை முடிச்சிடலாம். அந்த இது யார்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாட் எவர் யூ ஃபீல், அதை ஷேர் பண்ணலாம். நம்ம அதோட வில் தேங்க்யூ நோட்டோட முடிச்சிடலாம் ஜி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Thank you, Arup, and thanks, Sandil. Yeah, bye. Thank you, bro. Thank you. Thank you. Thank you, everyone. Yeah, thanks, guys. Thank you. Thank you. சொல்லுங்க. Yeah, I have a doubt, bro. மீன்ஸ் எங்களுக்கு இன்டர்வியூ வரவங்க எல்லாருமே இந்த பாண்டு போடுறாங்க, 3 year பாண்டு. ஸோ அது ஹெல்த்தியான ஒரு பாண்டா இல்லை மீன்ஸ் அது? ஸோ பாண்ட் வந்து ஆக்சுவலி whatever எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாண்ட் இஸ் நாட் அ லீகல் டாக்குமெண்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இட் கோர்ட் எங்கேயுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாண்ட். ஸோ பாண்ட் போடுறது இட் இஸ் நாட் உங்களோட சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கக்கூடாது. தே ஷுட் நாட் காட் யூர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிதான் பண்றாங்க. பட் அது பண்ணக்கூடாது. ஏன்னா லைக் இட்ஸ் அகேன்ஸ்ட் லால, ஸோ இட்ஸ் நாட் பி டன் தட் வே. அதனால அந்த கம்பெனியில திங்க் பிஃபோர் ஜாயின் தட். ஓகே ப்ரோ. ஸோ அதான் எனக்கு வர ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இதாகிடுறேன், ஐ காட் செலக்டட், அப்புறமேட்டு பாண்டு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி உன்னோடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு யூ ஜாயின். ஓகே, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க ஐ திங்க் ஸ்மால் கம்பெனிஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது இட் இஸ் அது பண்ணவே கூடாது. இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை, கொடுக்கவும் வேண்டாம். அந்த மாதிரி கம்பெனி அவங்க மாறலைன்னா ஜஸ்ட் ட்ரை டு we have to avoid only. அந்த மாதிரி இதுகள் போய் சிக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் வெரி. சொல்லுங்க. வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? எனிவே டெக் மீட் மோஸ்ட் பீப்புள் ஆர் ட்ராப் ஆஃப் ஆயிட்டாங்க. ஸோ வேற யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் வில் டிஸ்கஸ் அண்ட் தென் வில் க்ளோஸ். ஐ எம் அவைலபிள் நெக்ஸ்ட் 10 minutes. சூப்பர், எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். டிப்ஸ் அதான் இல்லை நான் சொன்னதான், நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் டு கெட் அ ரைட் பீப்புள். ஏன்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்க யூ வில் கெட் அ கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு யூ கேன் உங்களோட ஜாப் சர்ச்சை யூ கேன் கோ தட் வே. அந்த வழியில நீங்க கொண்டு போங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கேன்றத ஷோ பண்ணுங்க. ஸோ சப்போஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா சம்திங் பெட் ப்ராஜெக்டோ இல்லை உங்களுக்கு பிஓசி ஏதோ பண்ணிருக்கீங்கன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. கிட்டப்ல போடுங்க, கிட்டப்ல கிரியேட் பண்ணுங்க. லிங்க்டின்ல வந்துட்டு யூ கிரியேட் அ பெட்டர் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஜெக்ஷன் ஷுட் பி வெரி மச் இது. அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூடியூப்ல வீடியோ பண்ணுங்க. லைக் ஜஸ்ட் கீப் கிரியேட்டிங். நீங்க என்ன பண்றன்றத ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணணும்.
அந்த ப்ரெசன்டேஷனை வச்சு யூ வில் பி அப்ரோச், லைக் ஜாபு உங்களுக்கு தேடி வர்ற கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு ஒருத்தங்க லிங்க் அனுப்புறேன், ஒரு லிங்க் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிட்டப்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி சம்திங் ஏதோ பண்றீங்க, அந்த லிங்கை நீங்க வந்து எல்லாருக்குமே அனுப்பலாம்ல. லிங்க்டின்ல நீங்க எல்லாத்துக்குமே அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் இந்த நம்ம குரூப்ல போடலாம். ஸோ நம்ம குரூப்லேயே ஜாயின் பண்ண ஸ்டாஃபிங்ல இருந்து இருக்காங்க, நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ கம்பெனி வச்சிருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வமா ஒர்க் பண்ற ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்கள நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க, இந்த கம்யூனிட்டியில ரீச் அவுட் பண்ணுங்க, வெளியில ரீச் அவுட் பண்ணுங்க, லிங்க்டின் அந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க யூ வில் கெட் அ ஜாப். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி இதெல்லாம் வாலண்டியர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணது இட் இஸ் குட். உங்களுக்கு ஒரு யூ கெட் எக்ஸ்போஷர். ஒரு 10 பேர் தெரியுதுன்னா ஒருத்தவங்களுடைய அந்த ஜேர்னி சொல்லும் போது அது எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம போயிட்டு அவங்க இதில் போய் வாழ முடியாது. ஸோ அதை நம்ம கேட்கும் போது நமக்கு ஓகே இப்படி இருக்குது, இப்படி போனா இப்படி போலான்றது நமக்கு தெரியும். நான் ஐடிலேருந்து நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணி சொன்னாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நமக்கு இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங். நம்ம எப்பனாலும் மாறலான்றது தான் இது காட்டுது. அதனால ஜாபும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஸோ சூன் உங்க கரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்ஸ் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். கூடிய சீக்கிரத்தில் ஜாப் கிடைச்சோன்னே சொல்லுங்க, அது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம். ஷூர். அண்ட் எஸ், ஓகே பரி, தேங்க்யூ. இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஃப்ரெஷருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் திஸ் நெட்வொர்க். கண்டிப்பா. ஓகே, அதான் ப்ரோ. ஷூர். தேங்க்ஸ் பரி, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ திங்க் காளிராஜ் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்களா? பேசலையே. ஆமா சாரி, லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ப்ரோ லாஸ்டா கேட்கலான்னு இருந்தேன். இப்ப ஸ்பார்க்க வந்து நம்ம வந்து லோக்கல் விண்டோஸ்ல வச்சு பண்றோம்ல, ஆமா, அதுக்கும் நம்ம யான்ல அந்த கிளஸ்டர் மட்டும் தான் மிஸ் ஆகும், மித்தபடி அந்த ப்ராசஸிங்லாம் சேமா தானே இருக்கும். ஆமா, கிளஸ்டர் மட்டும் தான் மிஸ் ஆகும், அந்த ப்ராசஸிங்லாம் சேமா தான் இருக்கும். There is no change. அப்படி பண்ணலாமா ப்ரோ பிராக்டிஸ்க்கு? சும்மா இல்ல, கண்டிப்பா பிராக்டிஸ்க்கு அப்சல்யூட்லி அப்படி நீங்க பண்ணலாம். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து நீங்க இந்த இது சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம வந்து கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, ஆமா, அது வந்து நம்ம லோக்கல்ல வச்சு பண்ணுவோமா, நம்ம யான் கிளஸ்டர்ல வச்சு பண்ணுவோமா? மோஸ்ட்லி லோக்கல்ல தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா யான் லோக்கல்ல தான் ட்ரை பண்ணுவோம். எந்த ப்ராஜெக்ட்டுமே நீங்க ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா லோக்கல்ல தான் பண்ணுவோம். லோக்கல்ல பண்ணிட்டு அதை யான்ல டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்றது லோக்கல் தான். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. அண்ட் தென் டிப்ளாய் பண்ணி யான்ல டெஸ்ட் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம பண்ண போறீங்க. சரி ப்ரோ, அதான் கேட்கணும்னு இருந்தேன் ப்ரோ. ஓகே காளிராஜ், ஷூர் ஷூர் பண்ணுங்க, நீங்க லோக்கல்ல பண்ணுங்க. அதான் நீங்க டோன்ட் ஸ்டாப் யுவர் செல்ஃப்ன்றது தான் நான் சொல்லுவேன். நீங்க அது எது இருக்கோ அதில் ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இதுல யூ கேன் டு சோ மச் மோர் இன் லோக்கல். ஓகே ப்ரோ, ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் காளிராஜ். அண்ட் யா, ஸோ எனிபடி எல்ஸ், எனி கொஸ்டின்ஸ் இருக்குதா? சங்கர், சபரீஷ், நவீன், கார்த்திகேயன், சிவமணி? நோ சார். ஹலோ. ஓகே, சொல்லுங்க. சங்கர் சொல்றீங்க? ஹலோ சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலா 17 பாஸ் போட்டு நானே ஐடி பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். இப்போ மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா அனலிஸ்ட் ஈஸியா போக முடியுமா, இல்ல டேட்டா இன்ஜினியர், டேட்டா கம்ப்யூட்டர் எது சார் பெட்டர்? இப்போ என்ன மாதிரி நல்லா இருக்கலாம்? ஸோ நான் ஐடிலேருந்து ஐடி வர்றதுக்கு நீங்க டேட்டா இன்ஜினியர் வில் பி ஈஸி அந்த மாதிரி சொல்ல முடியும். இன்னொன்று டெக்னாலஜி என்ன சொன்னீங்க? வாட் எல்ஸ் யுவர் சீனியர் டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பை த டைம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்க்கு யூ ஹாவ் மோர் ஸ்கோப் தென் டேட்டா அனலிஸ்ட். ஜாப் ரிக்குவயர்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஐடிக்கு ஐ வுட் சஜஸ்ட் ஃப்ரம் மை அண்ட் டேட்டா இன்ஜினியர். பட் இப்போ நீங்க நம்ம இதுலயே பார்த்தீங்க டேட்டா சயின்டிஸ்டாவே ஆயிருக்காங்க நான் ஐடிலேருந்து வந்து. ஸோ அது இதுன்ட்டு வி கேனாட் ஸ்பெசிஃபிக்லி இது உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ஆல் உங்களோட சாய்ஸ். யூ கேன் டேக் எனிதிங். என்ன ஒரு சில பேர் ஜாவா யூஸ் பண்ணி கோடிங் பண்றாங்க, ஒரு சில பேர் பைத்தான் யூஸ் பண்றாங்க. அது அதுல இருக்கு சார். பைத்தானே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது.
தட்ஸ் பெட்டர். ஓகே. நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப யூ டோன்ட் ஹேவ் டு வரி மச். ஃபோக்கஸ் ஆன் பைத்தான். பைத்தானுக்கே யூ ஹேவ் லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ். ஓகே. ஒரு ஆனா நீங்க டெக்னாலஜி பைத்தான்லாம் தெரிஞ்சாலும் ஸ்விட்ச். சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்களாம் பைத்தான்லாம் ட்ரெயின் பண்ணலையா சார்? யூடியூப்லலாம் பார்த்தேன், எல்லாம் இதுவா தான் இருக்கு. பைத்தான் ஜாவா தான் பண்ணிட்டு சொல்றீங்க. இருக்கோம். இல்ல பைத்தான் பத்தி ஒரு ஃபுல் சீரிஸே போட்டிருக்கேன். பைத்தான் கோர் பைத்தான் இருக்குமே, அதுல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. We have put ஒரு 12 hours வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கோம் பைத்தானுக்கு. ஃபுல் பைத்தானே இருக்கும். பைத்தான் ட்ரெயின் பண்றோம். ஜாவா ஸ்டார்ட் பண்ண போறோம். we will start. அது கொஞ்சம் போட்டிருக்கோம் முன்னாடி. ஃபுல் ஃபிளெஜ்டா will start. ஓகே. ஓகேவா? தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ் சங்கர். ஸோ ப்ரோ இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஜாவா தெரியும், அதாவது பேசிக்காக ரொம்ப தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் இந்த ஃபண்டமெண்டலாக யாருக்காவது சொல்லி தரணும்னா நான் ரெடி ப்ரோ. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ஒரு குரூப் ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ சொல்லுங்க ப்ரோ. நான் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஷேர் பண்ணிடுவேன். நான் ஒரு ஃபண்டமெண்டலாக நான் கொடுத்துருவேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஒன் வீடியோ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க. அதை நம்ம வில் ஜஸ்ட் கிவ் இட் எவரிபடி. ஜாவானா என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பேசுங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அண்ட் தென் அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம வில் கிவ் இட் எவரிபடி. இல்லை உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், நான் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வி வில் ஃபைண்ட் சம்படி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வி வில் புட் இட் எவரிபடி. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கே we will learn moreல. ஞாபகம் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா. நீங்க அந்த உங்களோட SQL அந்த இமேஜ் எல்லாமே இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நோட்ஸ் எழுதுனது எல்லாமே. ஸோ கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜாவா கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா. அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம குரூப்ல போடுறேன். இந்த டெக் மீட்ல இருக்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதுல நான் போடுறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லைக் ஹவ் வில் கொலாபரேட் மோர்ன்றது கொண்டு வரலாம். பட் உங்களுக்கு பர்சனலாவே சொல்லலாம். எப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, என்ன ரீச் பண்ணுங்க. உங்க நம்பர் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே ஷூர் ப்ரோ. Okay, so thank you. Thanks for joining. Almost 1.5 hours you guys were there in the entire meeting. So thanks everyone. We'll meet next week.